பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து இங்க இருக்கிற பாஸ் இன்டர்நெட்டா இருக்கட்டும், இங்க இருக்கிற வெல்லர்ஸ்க்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட், இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னா பரிணாமத்துல இருந்து வந்ததுதான். இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஆனா அந்த 3 பேரையும் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருத்தர் வந்து கண்ணை முடிக்கிறாங்க, நாங்க வந்து கொரியால நடக்கிற பரிணாமத்தை எதுவுமே பார்க்க மாட்டோம், இன்னொருத்தங்க காது குத்திக்கிறாங்க நாங்க எதுவும் கேட்க மாட்டோம், இன்னொருத்தங்க வந்து வாயை குத்திருக்காங்க அதை பத்தி நாங்க எதுவுமே பேச மாட்டோம், அந்த மாதிரி 3 பேர் ஆரம்பிச்சிருக்காங்க. நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்க மீன் பண்றது கரெக்ட் தான். அதுல இருந்துதான் பரிணாமமாக நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். வெளிப்படுத்தி காமிக்கிறோமா, ஷோ அப் பண்றோமா, அப்படி இப்படி காமிக்கிறோமான்னு பேசுறாங்க. விரோதம் வந்து வர்த்தகமாக்கி கரெக்டா அந்த இடத்துல மார்க்கெட்டிங் பண்ணிதாங்க ஆகணும். எதுவுமே நம்ம இது பண்ண முடியாது, நெக்லெக்ட் பண்ணவே முடியாது. 50 வருஷமா கொரியா வந்து கஷ்டப்பட்டு இருக்கு. அது அவ்வளவு கஷ்டத்தை பட்டு இன்னைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு கிரெடிட் கிடைக்கும் போது அதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது, மார்க்கெட்டிங் பண்றதுல என்ன பிரச்சனை இருக்க போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஏகே பிரியா இருக்காங்க, அவங்களோட யூடியூப் சேனல் நான் எதர்ச்சியா போக பார்த்தேன். தமிழ்ல ஒரு டைட்டில் வச்சிருக்காங்க, என்னன்னா ஐயோ எல்லாமே போச்சு அவ்வளவுதான் அப்படின்னு. பதவி எடுத்துக்குள்ள போய் பார்த்தா வீடியோ எடுத்துருக்காங்க, பின்னாடி பால் குஞ்சு கீழே பட்டுது. அதுக்கு அப்படி ஒரு தமிழ். சோ மார்க்கெட்டிங் எல்லா இடத்துலயும் தேவைதாங்க, தேவை. அது இருந்தா மட்டும்தான் உள்ள வந்து பாக்குறாங்க நம்ம ஆளு, வேற வழி இருக்காங்க. இது ஒண்ணு பிரச்சனை. நீங்க விளம்பரப்படுத்தினா மட்டும்தான் இங்க பிரச்சனை, அது கிடையாது. ஆக்சுவலா உள்ள கண்டென்ட் இல்லைன்னா தான் பிரச்சனை. இப்போ இன்டர்நெட் காலத்துல இருக்கும், ஓகேவா? இன்டர்நெட் காலத்துல நீங்க என்னதான் விளம்பரப்படுத்தினாலும் சரி, எப்ப சக்சஸ் மீட்டுக்கு இந்த டிக்கெட்டை வச்சுக்காங்க படம் 2000 கோடி அடிக்கணும்னு சொன்னாலும் அங்க போய் படம் பார்க்கணும், அடுத்த நாள் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் படம் ஓடும். மார்க்கெட்டிங் பண்ணி ஒண்ணும் நடக்க போறது இல்லை. உள்ள கண்டென்ட் இருக்கணும். கொரியால கண்டென்ட் நல்லா இருக்கு. 2 நாள் ஒருத்தர் வந்து உள்ள வரா அப்படின்னா அவன் பார்த்துட்டு அவன் பிடிச்சு போய் பேஸ்புக்ல போடுவான், இல்ல ட்விட்டர்ல போடுவான். இங்க உள்ளவங்க வெளியில போய் நல்லதா ஸ்ப்ரெட் பண்றதுனாலதான் கிட்டத்தட்ட 1,7,00,000 பேர் வருஷம் டூரிஸ்டா வந்துட்டு இருக்காங்க. இது ஒண்ணு மறுக்க முடியுமா? இந்த விஷயம் வந்து யூஎஸ்பிங்கிற. ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவுக்கு யோகா இருக்கு, யோகா தான் இந்தியாவோட யூஎஸ்பி. அதே மாதிரி பிரவீன் எப்போ எஜிப்டுக்கு அதுதான் யூஎஸ்பி. ஏன் தாய்லாந்து தான் உங்களுக்கு தெரியாம உங்களுக்கு அதுதான் அதோட யூஎஸ்பி. இதுல என்ன இருக்கு அனுபவம் இல்ல. இதுக்கெல்லாம் காரணம் இல்லைங்க, அரவிந்த் அவங்கதான் காரணம்ங்கிற. அரவிந்த்ங்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம தலைவர் கிடையாதுங்க. அரவிந்தன் ஃப்ரம் சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியா அவரு இல்ல, சாரி, அரவிந்தன் ஃப்ரம் சோசியல் மீடியா அவர்தான் இதுக்கெல்லாம் காரணம். என்னன்னா சோசியல் மீடியால எல்லாத்தையுமே கொரியன் பாப், கே டிராமாஸ் இதை மட்டும்தான் மிகைப்படுத்தி காமிக்கிறதுனால நமக்கு என்ன தோணுதுன்னா கொரியானாலே கொரியானாலே இதுதான் என்னது கேபாப் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதையும் தாண்டி அந்த கொரியாங்கிறது அது கேபாப்பும் கேட்காமலும் விசிட்டிங் கார்டை யூஸ் பண்றவங்களை தவிர்த்து அவங்களோட உழைப்பு எவ்வளவுன்னு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க இதுல மட்டும்தான் இருக்காங்க. நம்ம குண்டை எடுத்துக்கலாம், சென்னையில இருக்கிறது வேர்ல்டு பெரிய பவர் பிளான்ட் சென்னையில இருக்கு, அப்புறம் சாம்சங், அப்புறம் எல்ஜி எங்கேயும் இருக்குங்க. அதை விட்டுட்டு என்னமோ அவங்க உழைப்பு கொச்சப்படுத்துற மாதிரி ஈஸியா சொல்லிட்டு போயிருங்க. இப்போ ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் ஜப்பானுக்கு வந்து என்ன சொல்றாருன்னா, ஆசியாவின் கொரியா ஏற்றுவதாமலே உள்ளது, அது ஏற்றுவிடும் போது அது ஆசியாவுக்கு வெளிப்படுவோம்னு சொன்னார். அது உண்மையா இருக்கா இல்லையா? நீங்க 14th பர்ச்சேசிங் பவர்ங்க 13th ஜிடிபி லெவல்ல இருக்காங்க. என்ன இல்லை அவங்ககிட்ட அவ்வளவு ஆர்டர் பண்ணி வந்தது சும்மா ஈஸியா கேட்காம அதனால வந்துச்சு கேட்பாங்கன்னு சொல்லி இருக்கலாம். அதே மாதிரி எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த சைடு ஃபுல்லா கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்க, அவங்க புரிய மாட்டேங்குது, ஜெனரேஷனுக்கு வர மாட்டேங்கிறாங்க. அவ்வளவு என்ன சொல்லல நடுவர் அவர்களே, தமிழுக்கு சும்மா வைக்கல மெய்யெழுத்து 18, தமிழ் எழுதுறவங்க 18 வயசு உடையவங்கதான். எங்க தமிழ் எழுதி எங்களை சொல்ல மாட்டேன். இப்ப அவங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? மற்ற நாடுகள்ல கொரியா கலாச்சாரம் தாக்கத்தை எப்படி இருக்கு அதுதான். நீங்க யாரும் போய் யாரும் கேள்வின்னு சொல்லி இருந்ததுங்க பண்பாடு. நம்மளுக்கு எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்.
இதுல வந்து எங்க ஜாக்கி செட்லி பண்ணதே வீடியோஸ் பண்ணிருப்பாங்க. 90s கிட் இருக்கீங்களா இல்லையா? அவங்களுக்கு தெரியாதா? எங்க பிடிஎஸ் இப்ப வந்து அனிமி ஃபேன்ஸ் எவ்வளவு பேர் இருக்கீங்க? அனிமி ஃபேன்ஸ் யாருமே இல்லையா? எங்க அனிமி ஃபேன்ஸ் நான் உனக்கு சொல்றேன், அனிமி ஃபேன்ஸ் நிறைய பேர் கொஞ்சம் இதான் சொல்லுவாங்க, ஏன் அது ஜப்பானோட கலாச்சாரம் இல்லையா? நல்லா கேட்டுக்கோங்க, அனிமில ஏன் ஃபேன்ஸா இருக்காங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட தாக்கத்தை அவங்க இன்டென்சிவா அனிமில சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அமெரிக்கா அவங்க பண்ணது உங்களுக்கு தெரியும், உலகமே நினைச்சிட்டு உலகமே ஜப்பானை பார்த்து நினைச்சிட்டு அவங்க முடிச்சு போயிட்டீங்க பாரு அப்படின்னு. ஆனா இந்த பழையும் எழுதி வந்தவங்க பாருங்க ஜப்பான், அதுல பரிணாமம் தான் பேசுறாங்க. சோ நான் சிம்பிளா சொல்றேன், நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம தான் என்ன பண்ணணும், யாரும் ஆறாமல் ஊராமல் எல்லோருவன் சாந்தனும் கல்லாயாதுன்னு திருக்குறள்ல சொல்லியிருக்கு. என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நீ பரிசுக்கியா எல்லா நாடும் எல்லா ஊரும் உன்னுடைய இதுன்னு சொல்லியிருக்கு. அதை நம்ம மேம்படுத்தணும், அதுக்கு மேல போகணும், அங்கிருந்து பரிணாமம். ஏங்க நம்ம ரூட்டை நம்ம காப்பாற்றிக்கணுங்க. சிம்பிளா சொல்றேன், நம்ம எங்க போனாலும் சரி, நம்ம தமிழ் அவங்க எப்படி தமிழ் மொழியை வச்சு எப்படி கொண்டு வராங்களோ, அவங்க எப்படி கொரியன் மொழியை வச்சு கொண்டு வராங்களோ, நம்ம தமிழ் மொழியை வச்சு கொண்டு வரணும். அவ்வளவுதான், சிம்பிளா சொல்லணும். பாலச்சந்திரன் ஐஏஎஸ்க்கு வந்து வார்த்தை சொன்னாங்க, வார்த்தைக்கும் பூநடந்து தேர்வு செய்யும் தாய் மடிப்போம் தேவைக்கும் கீழ் நீரும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. எந்த பண்ணாலும் நம்ம வேறு தமிழ்நாட்டுலதான் இருக்கிற மாதிரி கொரியர்களும் அவங்களோட ரூட்டை எடுத்துட்டு நீ கொண்டு வந்தாங்க. அதுதாங்க பரிணாமம்னு சொல்றேன். எங்க போனாலும் அவங்களோட கல்ச்சர் எடுத்துட்டு போறாங்க, அதுதான் சொல்றேன். எங்க கொரிய கலாச்சாரத்தின் தாக்கம் பரிணாமம் தான் பூரண மாற்றங்கள். இது இயல்பான, இது ஒரு இயல்பான ஒரு மாற்றம், அவ்வளவுதான். இது யாருமே இங்க வந்து இம்போஸ் பண்ணல, எதுவுமே பண்ணல. கவர்மெண்ட் வந்து அது ஆல்ரெடி ஃபேமஸா இருக்கிறத யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர இதை மட்டும் வச்சு அவங்க எதுவும் பண்ணல. எல்லா நாட்டிலையும் எது ஃபேமஸா மத்த மட்டும் போய் சேருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அதுதான் சொல்லுவாங்க. பாரதிய கவிதை சொன்னாங்க, அது வந்து எதுக்காக ஸ்டார்டிங்ல சொன்னேன் அப்படின்னா, பாரதிய கவிதை வந்து பேசணும், செய்யுள் பேசணும், ஒரு சதம் இருக்கு. அது அப்படி கிடையாது. கண்டிப்பா வலுக்கட்டாயமாக சொல்லி நான் முடிக்கிறேன். இங்க வந்து எல்லாருமே சரி, நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளோட வீட்டை கூட்டிட்டு நம்மளுக்கு கூட்டுக்கு தண்டனை கொடுக்குறோம். அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்கு. தமிழர் கலாச்சாரம் மிகவும் உறுதியானது. புதிய கலாச்சாரத்தை ஏற்றுக்கொண்டு அது என்னைக்குனாலும் பரிணாமிக்கும். எந்த கல்ச்சரும் அதை இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியாது. பரிணாமத்தினால மட்டும்தான் இங்க வந்து நிற்கிறோம் என்று சொல்லி, தமிழுக்கு மனோபாயம் என்ற பானையில் நீங்கள் என்ற பாடுபடுங்க, அது அன்பு என்ற வெள்ளக்கெட்டு வேதம் கிராம்பு எல்லாம் தமிழர்கள் செய்யும் சமுதாயத்தில் இருக்கட்டும். வேதம் கிராம்பு முற்பட்டு அவர்களுக்கு சாதிகள் மற்றும் அதில் இல்லாமல் பார்க்கப்படுங்கள் என்று கூறி என்னுடைய இடம் நன்றி சொல்ல மகிழ்ந்த தலைவர்ல 10 நிமிடங்கள் தொடர்ந்து உரையாற்றிய நன்றி. சொல்லும் போது மிகைப்படுத்திதான் எழுதி சொல்றாங்க, சில கெட்ட விஷயங்களை கொண்டு போய் ஈஸியா சேர்த்துறாங்க, அதனாலதான் உங்களுக்கு பகட்டா தெரியுது. அது உண்மையிலேயே வந்து ஒரு பரிணாமம் தான், வளர்ச்சி தான் அப்படின்னு சொல்லி சில பாயிண்ட் வச்சிருக்காரு. இதுக்கு பதில் சொல்றதுக்கு எதிரணியில இருந்து அன்பு மலர்களை அழைக்குது. மக்களத்தை இணைக்கும் கயிறு போன்று நம் தலைவர் நண்பர் அவர்களுக்கும், மத்தளத்தின் இரு பக்கங்களாக இருக்கும் எம்மாணி அண்ட் எம்புலியனை அணிவருக்கும், மத்தளத்தின் ஒளியை கேட்க வந்திருக்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது உள்ளார்ந்த வணக்கம் அண்ட் நன்றியை தெரிவித்துக் கொண்டு என் உரையை ஆரம்பிக்கிறேன். ஆக்சுவலி எனக்கு முன்னாடி பேசின எதிரணி வந்து சொன்னாங்க, பரிமாணம் என்பது இயற்கையானது. பரிமாணம் என்பது இயற்கையானதுதான். இந்த பரிணாமம் என்பது நம்மிடம் எவ்வாறு பரவுகின்றது? பரிணாமம் ஒரு சில விஷயங்கள்ல
பரிணாமம் என்பது நமக்கு கட்டநாமம் என்ற விஷயத்தை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். பரிணாமம் என்பது தொழில் முறையாகவோ அல்லது வேதியியல் முறையாகவோ நடப்பதற்கு நமக்கு வந்து பரிமாணமாக இந்த உலக அளவில் வந்து பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் இன்று தலைப்பு என்னவென்றால் கொரிய கலாச்சாரத்தின் ஏற்படும் தாக்கம் பரிணாமம் பகட்டா என்பதுதான் இந்த தலைப்பு. ஒரு கலாச்சாரம் எப்படி பரவுது? ஜெனரலா ஒரு கலாச்சாரம் என்ன நம்ம சொல்லுவோம்? மொழி, ஒரு மக்களோட வாழ்க்கை தரம், அவங்களோட கொண்டாட்டு நிகழ்ச்சி, இதெல்லாம் பொறுத்துதான் ஒரு கலாச்சாரம் அமைகிறது. இந்த கொரிய கலாச்சாரத்தை பொறுத்தவரை நம்மளிடம் எவ்வாறு பரப்பப்படுகிறது? அப்துல் கலாம் சொல்லியிருக்காங்க, இளைஞர்களே கனவு காணுங்கள், நீங்கள் தான் இந்த நாட்டை ஆள போகும் பெரிய சக்தி என்று சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இளைஞர்கள் நம்மிடம் என்ன பண்ணி கொண்டிருக்கிறார்கள்? கனவு என்பது தூங்கினால் மட்டுமே ஏற்படும். இன்றைக்கு இளைஞர்கள் யாரும் தூங்குவதே இல்லை. நீங்க கேட்டா நான் எக்ஸ்பிரஸ்ல அந்த மூவி பார்த்தேன், எக்ஸ்பிரஸ்ல இந்த மூவி பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்படி இருந்தா நாளைக்கு நம்ம நாட்டை ஆள போற பெரிய சக்தியே இன்னைக்கு அதை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்களும் செட் பண்ணிருக்காங்க. இன்றைக்கு மக்களிடையே அதிகமாக கொரிய கலாச்சாரம், கேபாப், கேட்ராமா என்ற 2 விஷயங்களால மட்டும்தான் இந்த இளைஞருக்கு வந்து நம்ம போய் சேர்க்கிறது. இதுல பாத்தீங்கன்னா கேபாப் அண்ட் கேட்ராமாவோட கேன்ற ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா இது பாப் அண்ட் டிராமா, நார்மல் டிராமா அண்ட் இதோட வெஸ்டர்ன் பாப்ன்றது வெஸ்டர்ன் கல்ச்சர். சோ இது இன்றைக்கு மக்களிடையே இந்த ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் சோ கேபாப் கொரியால இருந்து வந்தது மட்டும்தான் அப்படின்னு நினைச்சிட்டு இளைஞர்கள் வந்து அது ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. சோ அது பெரிய பகட்டா தான் நான் இன்றைக்கு பார்க்கிறேன். நீங்க பாத்தீங்கன்னா விபின் அவர்கள் சொன்னாங்க 50 வருஷமா கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் 20th செஞ்சுரிக்கு அப்புறம் தான் இந்த உலக அளவுல கேபாப்ன்றது கேட்ராமாவும் ஃபேமஸ் ஆச்சு. சோ இதுக்கு முழு காரணம் சோசியல் மீடியா சொல்லலாம். சோசியல் மீடியா மட்டும் கிடையாது, நம்ம எதிர்கால சக்தியை எதிர்பார்க்கிற இளைஞர்கள் தான் வெயில் காரணம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா 85% உமன் மட்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா வந்து கேட்ராமா பாக்குறாங்க. ஏன்? நம்ம எமோஷனல் சப்போர்ட்டை கொடுக்கறது இல்ல. சோ எமோஷனல் சப்போர்ட்டோட பேரண்ட்ஸ் தான் வந்து எனக்கு கொடுக்கணும். சோ இன்னைக்கு ஒரு டிராமா பார்த்து நான் எமோஷனல், எனக்கு இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும், எனக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும் அப்படின்ற ஒரு பேசிக் எமோஷனல் ஃபீலிங் தாங்க டிராமா பார்க்கணுன்றது ஒரு விஷயம் வந்து நான் வந்து அதை பார்க்கிறேன். 2வது பாத்தீங்கன்னா அழகு. நம்ம பண்டைய காலத்துல அழகு என்பது எவ்வாறு வரையறுக்கப்பட்டது என்று தெரியுமா? இயற்கையோடு ஒன்றாவியாக வளர்க்கப்பட்டது. தமிழ்நாட்டுல வட்டமுகம் என்பது நிலாவோட ஒப்பனையாகவும் கூந்தல், இயற்கையான கூந்தல் நீரோடமும் கணக்கப்பட்டது. இன்று 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் கொரியால குளோபல் அழகுக்கான ஒரு ஸ்டாண்டர்ட் வந்து வரையறுக்கப்பட்டது. அது என்ன தெரியுமா? பெரிய கண்கள், வி ஷேப் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னைக்கு அதெல்லாம் பார்த்து எவ்வளவு பேர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்றாங்க. இதெல்லாம் சரியான ஒரு விஷயமா? மேக்கப் நம்ம காலத்துல மஞ்சள், கடலைப்பருப்பு இதெல்லாம் ஊசி நம்மளோட சர்மம் எவ்வளவு அழகாக இருந்தது. கடலை மாவு. சோ இன்னைக்கு நான் வந்து பிரீமியம் யூஸ் பண்றேன், கிளென்சர் யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அழகா இருக்க முகத்தை இன்னைக்கு நம்ம பெண்கள் வந்து அதுக்கு எடுத்துட்டு இருக்காங்க. சோ இது ஒரு பகத்து இல்லையா? இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த அழகுன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ஆக்கி கொரியால ஒரு தன்னோட மக்கள் அழகுன்ற ஒரு ஸ்டாண்டர்ட் ஏற்படுத்தினால இன்னைக்கு கொரியா மக்களிடையே கிட்டத்தட்ட 3/4% ஆஃப்டர் 40 ஏஜுக்கு அப்புறமும் இப்பயும் மேரேஜ் பண்ணாம இருக்காங்க. ஏன்னா இதுக்கு ஒரே காரணம், எனக்கு அழகான பொண்ணுதான் வேணும். ஈவன் கொரியனா இருந்தாலும் ஒரு 45 கிலோக்குள்ள இருக்கணும், ஸ்லிமா இருக்கணும், ஹைட்டா இருக்கணும் அப்படின்ற ஒரு அழகுக்கான ஒரு வரமுறையை வரையறுத்துக்கிட்டு இந்த 3/4 தன்னோட கொரிய நாட்டோட பிறப்பு சதவீதத்தை குறைக்கிற ஒரு ஸ்டாண்டர்டுக்கு இது அழகுன்ற ஒரு விஷயம் போயிடுச்சு. அப்ப இது கொரிய நாட்டுல என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட கொரியன்ஸ் தான். நாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் ஒண்ணா ஒர்க் பண்ணிருக்கோம். ஒரு 10 பேர் 42 வயசுக்கு மேல இன்னும் மேரேஜ் ஆகாம இருக்காங்க. அதுதான் ஆதாரமா பாக்குறேன். அவங்க கிட்ட நான் இதை பத்தி சர்வே கேட்டப்ப என்ன சொன்னாங்கன்னா
பொண்ணு வேணும், அழகான பொண்ணு. அழகு வரையறை என்ன அப்படின்னு கேட்டா 150 சென்டிமீட்டர் இருந்தா 45 கிலோ இருக்கணும், 160 சென்டிமீட்டர் இருந்தா 50 கிலோ இருக்கணும், இதுக்கு மேல கிலோ ஏற இது சரி. பாடி மாஸ் இண்டெக்ஸ் மாதிரி இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம சவுத் ஏசியால ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா ட்ரிங்கிங் ஹாபிட்டை பொறுத்தவரை நமக்கு தெரியும், குடிப்பழக்கம் குடியை கெடுக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப கேட்ராமால பாத்தீங்கன்னா குடும்பமா உட்காந்து குடிக்கிறத சொல்லி தராங்க. இன்னைக்கு இதெல்லாம் நம்ம நாளை சமுதாயம் பார்த்துச்சுன்னா நாளைக்கு நம்ம சமூகம் என்ன ஆகும்? நான் இப்பயும் பகட்டுன்ற ஏன் பேச இங்க வந்திருக்கேன்னா, நாளைக்கு நம்ம இந்த உலகத்தை மாத்த போறது கிடையாது. சோ இந்த கொரிய கலாச்சாரத்தில் பரிணாமம் என்பது பகப்பெரியும் பகட்டு மட்டுமே. ஏனென்றால் மொழி பரவுதல் மூலமாக நாளைக்கு இந்த உலக அரசியலையே மாற்ற முடியும். அழகுக்கான ஒரு ஸ்டாண்டர்டை அமைத்து விட்டு நாளைக்கு உலக அளவிலான இது பரவுகின்ற பொழுது தன்னுடைய மக்களுடைய வாழ்க்கை தரத்தினாலும் பிறப்பு விகிதத்தையும் குறைப்பதற்கு 100% வந்து பாசிபிள் இருக்கு. சோ நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லித்தரோம் என்பதை நம்ம தெளிவாக இருக்க வேண்டும். இன்னைக்கு எனக்கு தெரியும், இன்னைக்கு எத்தனை பேர் இங்க கொரியால இருக்கீங்க, எத்தனை பேர் தமிழ் மொழியில் நம்ம குழந்தைகளுக்கு சொல்லித்தரீங்க. சோ அந்த ஒரு விஷயத்துல நம்ம ரொம்ப தெளிவா இருக்கணும். இன்னைக்கு நம்ம தமிழையோ இல்ல வேற அதர் கண்ட்ரியோட லாங்குவேஜ் நம்ம தாய்மொழியை நம்ம விட்டோம் என்றால் நம்ம இன்னொரு மொழி நம்மை வந்து ஆட்சி செய்யும் அளவிற்கின்ற ஒரு சூழலை நம்மை நாமே உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். கொரிய கலாச்சாரம் தாக்கம் உலக அளவில் ஒரு பகட்டு மட்டுமே என்று உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிகைப்படுத்தி சொல்றது அப்படின்லாம் இல்லை. முதலாக சொல்லலாம், பகட்டு மட்டும்தான். அதுக்கு தெளிவான எடுத்துக்காட்டு இந்த அழகு சாதன பொருட்கள். அது வந்து நிறைய பேரை வந்து மாற்றி விட்டுருக்கு, நிறைய எண்ணங்களை வந்து சிதைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவாக சொல்றாங்க. புள்ளி விவரங்கள் எது சொல்லலாம்னா கூட அவங்க எடுத்து வச்ச பாட்டு எல்லாம் ரொம்ப தெளிவாக இருந்தது. இதுக்கு எதிர்நிலை பதில் சொல்றதுக்கு ராதிகாவை அழைக்கிறேன். கூடியுள்ள வீர தமிழர்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். நம் தலைவரான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை தொடர்கிறேன். இன்று நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பது மிகவும் முக்கியமான தலைப்பு. இதை ஏன் நான் முக்கியம் என்று சொல்கிறேன் என்றால், நாமும் நம் தாய்நாட்டை விட்டு நம் சொந்தங்கள் அனைவரையும் விட்டு இந்த ஊருக்கு வந்து பிழைக்கத்தான் வந்திருக்கிறோம் இல்லையா? அதை யாராலும் மறுக்க முடியாது. அப்படி இருக்கையில் பிழைக்க வந்த நாட்டையே இந்த எதிரணியில் இருக்கும் மூவரும் மறித்து கட்டி கொண்டு வந்து ஒன்றாக எடுத்து வைப்பது கண்டிப்பாக ஏற்புடையதல்ல. அப்படி இருக்கையில் நாட்டின் கலாச்சாரத்தை பற்றி தான் கூறுகிறேன் அவர்களே. கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டேன். ஏனென்றால் பல நூற்றாண்டு காலமாக பல வெளியூர்களுக்கு சென்று பிழைப்பது என்பது நம் முன்னோர்களிடமிருந்து இருக்கிற ஒரு விஷயம் அல்லவா? அப்படி இருக்கையில் பல யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு நம்மளோட முன்னோர்கள் போயிருந்திருக்காங்க. அப்படி இருக்கப்ப இந்த கொரியா அந்த சிறிய காலத்துல போய் பெரிய வளர்ச்சி அடைந்தது இவங்களுக்கு எல்லாம் பொறாமையா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பா அது எல்லாருமே ஒத்துக்க வேண்டிய ஒரு உண்மை. அப்படி இருக்கப்ப நான் இந்த இடத்துல வந்து கல்வி அதுதான் தலைவர், அது அவங்களோட பொறாமையை தான் காட்டுமே தவிர அந்த எந்த ஒரு உண்மையான நோக்கமுமே இல்லை. ஏன்னா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அது பரவாயில்ல தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். நானு இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு காலகட்டத்திலும் நம்மளோட கலாச்சாரம் முன்னோட்டத்தை கேட்டுதான் போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கப்ப நம்ம வந்து இதை வந்து ஒரு நல்ல முறையில தான் எடுத்துக்கணுமே தவிர இவங்க மேல பொறாமப்பட்டு இவங்க வந்து அவங்களோட மொழியை விட்டு தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இருக்கப்ப நீங்களுமே வந்து இங்க இருக்க எத்தனை பேருக்கு வந்து கொரிய மொழி முழுமையாக தெரியும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே ஒரு இடத்துல வந்து நம்ம எல்லாரும் தகுதிட்டு தான் இருக்கோம். உங்ககிட்ட பேசுறப்ப நம்ம மொழி நம்ம யாரும் விட்டு தரது இல்லையே.
அது மட்டும் இல்லாம ஒரு மொழியை கத்துக்கிறதுங்கிறது நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம். அவங்க இடத்துக்கு வந்துட்டு அவங்க வந்து நம்ம மொழி பேச மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியாயமே கிடையாது. அவங்க கிட்ட கலந்துரையாடுறதுக்கு நமக்கு அவங்க மொழி தேவைப்படுது. அப்படி இருக்கப்ப நம்ம எப்படி அவங்க குறை சொல்ல முடியும்? அப்புறம் இன்னொரு விஷயம் எதிரணியில சொன்னாங்க, அன்பு அன்புன்றவங்க சொன்னாங்க என்ன அன்புமலர். அவங்க வந்து சொன்னாங்க பேர்லயே வந்து அவங்க அன்பு வச்சிருக்கப்ப அவங்க வந்து இந்த ஊர் மக்கள் மேலேயும் கலாச்சாரத்து மேலும் ஒரு அன்பு இல்லாம நடந்துக்கிறத வந்து ஏற்றுக்கவே முடியாது. அது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா வந்து ஒப்பனை பத்தி பேசினாங்க. கண்ணு இப்படி இருக்கணும், மூக்கு இப்படி இருக்கணும், எல்லாம் சரிதாங்க. நீங்க இருக்க எத்தனை பேர் வந்து ஒப்பனை பண்ணாம இருக்கோம்? எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு மையாவது போடுறோம் இல்லையா? அந்த காலத்துல இருந்தே நம்மளோட கலாச்சாரத்திலேயே பரதநாட்டியம்ன்ற ஒரு கலை இருக்கு. அதுக்கு யாருமே ஒப்பனை பண்ணாம இருக்காங்களா? இப்ப வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து நம்ம இந்த கொரியால வந்து இருக்கோம் அப்படின்றப்ப ஃபேஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன் வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. சோல் அப்படின்ற ஒரு இடத்துல இப்ப இது வந்து எந்த அளவுக்கு மேக்கப் ப்ராடக்ட்ஸா இருக்கட்டும் எவ்வளவோ வந்து இம்ப்ரோவைஸ் ஆயிருக்கு. இங்க இருந்து எவ்வளவோ வந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ஊர்ல. அது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியாது. அடுத்த ஜெனரேஷன் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து பியூட்டி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்றாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா? அது அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம், நம்ம ஊர் கலாச்சாரமும் கொரிய கலாச்சாரமும் நிறைய வந்து ஒத்து போகிற நிலையில தான் இருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் செம்பாலம்ன்ற ராணி அவங்க வந்து நம்ம ஊர்ல இருந்து தான் இங்க வந்திருக்காங்க. அப்படி இருக்கப்ப நிறைய கலாச்சாரம் வந்து அவங்களோட நம்மளுக்கு வந்து ஒத்து போகுது. அப்படி இருக்கப்ப வந்து இது வந்து எப்படி நம்மளோட கலாச்சாரம் நம்ம இங்க வந்திருக்கோம் அப்படின்னா முதல் ஒரு வாரம் வந்து நம்ம இந்த ஊரை பார்த்து பிரமிச்சுதான் போயிருக்கோம். அவங்க வந்து பெரியவங்களுக்கு கொடுக்குற மரியாதை ஆகட்டும், அவங்களோட உணவு பழக்கம் ஆகட்டும், இங்க இருக்க நிறைய விஷயம் ஒரு எல்லா வெளிநாடுகளையுமே வந்து சுத்தம் தூய்மை வந்து நம்ம பார்த்து இல்லைன்னு மறுக்கவே முடியாது. இங்க இருக்க ஒவ்வொருவரும் இந்த ஊர் மாதிரி நம்ம ஊர் இருக்கணும்னு தான் ஆசைப்படுறோம். அப்படி இருக்கப்ப நம்ம வந்து அது எப்படி இவங்க மேல பார்க்க பொறாமையாதான் நான் இதை பாக்குறேன். கண்டிப்பா எல்லாருக்குமே தோணும்ல நம்ம ஊருமே இந்த மாதிரி சவுத் கொரியா மாதிரி கிளீனா ஆகணும் அப்படின்னு நினைச்சிருந்திருப்போம். அது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு யோசிச்சீங்க அப்படின்னா நம்ம ஊர்ல வந்து நம்ம ஊருக்கும் இந்த ஊருக்குமான ஒரு கம்பேரிசனா சொல்ல வரல. ஆனா இது இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணிருக்கோம். இப்ப நம்ம ஊர்ல ஒரு அரசு நிலையத்துக்கு போறோம், எதுவா இருந்தாலும் ஒரு பேங்க்லயே எடுத்துக்கோங்க, முன்னல் நாளே நமக்கு வந்து முன்னாடியே ப்ரிப்பரேஷன் மைண்ட்ல போயிட்டே இருக்கும். எந்த ஆபீசர் கிட்ட நம்ம என்ன திட்டுவாங்க, பெண் எந்த பெண் எடுத்திருக்கோம், நம்ம வந்து அந்த ஒரு பதட்டத்திலேயே தான் வந்து எந்த ஒரு அலுவலகத்தையுமே வந்து நம்ம நேரிட வேண்டியது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இங்க இருக்க எத்தனையோ வருஷமா இங்க இருக்கவங்க இருக்காங்க. இப்ப எதிரங்க பாத்தீங்கன்னா இவங்க கற்பகம்ன்றவங்க பல வருட காலமாக கொரியால இருக்காங்க. அவங்க வந்து கண்டிப்பா இதை மறுக்கவே கூடாது, மறுக்க மாட்டாங்கன்னு நம்புறேன். மறுக்க கூடாது. அவங்க வரமாட்டேன்றாங்க. எல்லா சலுகைகளையும் அனுபவிச்சுட்டு நீங்க வாழ வந்த ஊரையே நீங்க குறை சொல்றீங்களே அப்படின்னு நான் கேட்டு பாத்துட்டேன். அவங்க யாருமே ஒத்துக்கல. கடைசி சொல்லணும்னு நானும் வேண்டிக்கிறேன். அடுத்து இன்னொரு பாயிண்ட் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, ஓகே இப்ப நம்ம ஊர்ல ஒண்ணு சொல்லுவாங்க, when you are in Rome, be a Roman அப்படி சொல்றாங்க. நீங்க வந்துட்டீங்க உங்க ஊரை விட்டு, உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக வந்துருக்கீங்க அப்படின்றது இந்த ஊர்ல எல்லாரும் எப்படி நடந்துக்கிறாங்களோ அதை பார்த்து நீங்க அவங்களோட சேர்ந்து நடந்துக்கிறது தான் நம்மளோட ஒரு மெச்சூரிட்டி லெவலை காட்டும். இங்கே இருந்துட்டு இவங்களே குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவலும் அதிகமாகும். நீங்க வந்ததுக்கான நோக்கம் உருவடையாம இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் இன்னும் நம்ம எந்த மாதிரி ஒரு மண்ணில இருந்து வந்திருக்கோம் அப்படின்னா அன்னப்பறவைன்னு எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க. அன்னப்பறவையானது பாலையும் நீரையும் கலந்து வெற்றி அதில் பாலை மட்டும் உண்ணக்கூடிய ஒரு சிறந்த நிலையை கொண்ட ஒரு பறவை. அப்படி இருக்கப்ப நம்ம வந்து எத்தனையோ 10 பேர் 100 பேர் ஒரு அரங்கத்துல வந்து கெட்ட விஷயம் பண்றாங்க, மது அருந்துதல், புகைப்பிடித்தல் மாதிரி விஷயம் பண்றாங்க அப்படின்னா அந்த இடத்துல உங்க வீட்டுல இருந்து நீங்க எடுத்துட்டு வந்த அந்த முறையையும் கலாச்சாரத்தையும் உங்க அம்மா எப்படி காந்தியடிகளுக்கு சொல்லி அனுப்பலையா? அது மாதிரிதான் நீங்க நடந்துக்கணும். இங்க இருக்கவங்க முன்னாடி நீங்க
வந்து ஏதோ ஒரு அணிகள் சொன்னாங்க, விஜய் சொன்னாங்க, கண்ணை மூடிட்டு நிக்கணும். அந்த மாதிரி மூடிக்கலாமா? அப்படி சொல்ல வரல. இல்ல, என் அணில அவர் சொன்னதும் தப்பு இல்லையே. நம்ம எல்லாம் அந்த குரங்கு இனத்தில் அதை சொல்லலாம், தப்பு இல்லை. குரங்கு இனத்திலிருந்து பரிணமித்தவர்கள் தான் யாரும் இதெல்லாம் சொல்லல. நான் சொல்றேன். நான் குரங்குல இருந்து வந்தவதான். நான் சொல்லிக்கிறேன். என்ன சொல்லிக்கிறேன்? அதுதான் பரிணாமமே. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் இங்க இருக்கும் நல்லதை மட்டுமே டேக் ஹோம் பண்ண வேணும்னு சொல்றோம். நம்ம ஊருக்கு வந்து இங்க இருந்து என்ன நல்ல விஷயத்தை எடுத்துட்டு போறோம். 5 வருஷம் இருக்க போறீங்க, 10 வருஷம் இருக்க போறீங்கன்னா கொஞ்சம் உங்க லொக்காலிட்டியை வந்து கிளீனா வச்சுக்கலாம். ஒரு தனி மனித ஒழுக்கம் ஒருத்தவங்களுக்கும் தேவைப்படுதுன்னு எல்லாரையும் குறை சொல்லிட்டு இருக்கிறத விட நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா இந்திய தரத்தை உலக அளவிற்கு எடுத்துக்கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். இன்னும் ஒரு விஷயம் சொல்லி நான் என்னோட உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன். எல்லாரும் வந்து கேபாப் ஏன் அந்த கேபாப் மேல இவங்களுக்குலாம் இவ்வளவு ஒரு சொல வெறின்னு எனக்கு தெரியல. அந்த காலத்துல இருந்தே இசைன்ற ஒரு விஷயம் தான் வந்து நம்ம மனிதர்கள் சக்தி இசைக்கு மொழி அந்த மொழி வந்து அந்த நாடு வந்து அவங்க கையில் எடுத்ததற்கான காரணம் இசைக்கு மொழி. அப்படி இருக்கப்ப நம்ம ஊர்ல நிறைய பேர் வந்து கொரியன் கத்துக்கிறதுக்கு காரணமான ஒரு கேபாப் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. கேபாப்ல வந்து நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 வருடமாக பேர் வந்து ஸ்ரீயா லென்கான்றவங்க பிளாக் ஸ்வான் அப்படின்ற கேபாப்ல வந்து பாடிட்டு இருக்காங்க. அப்புறம் கௌதமி, அவங்க ரியல் நேம் கௌதமி, இங்க வந்து நேம் சேஞ்ச் பண்ணி ஆர்யா அப்படின்னு வந்து ஜின்ற கேபாப்ல பாடிட்டு இருக்காங்க. அப்புறம் இதை நான் சொல்லிக்க ரொம்ப பெருமைப்படுறேன். என் பேர்ல ராதிகா மங்கியா அப்படின்னு ஒருத்தவங்க கண்டென்ட் கிரியேட்டரா இருக்காங்க, கே டிராமாஸ்க்கு. இந்த கேஆலே அவ்வளவு பெரிய ஒன்றும் தப்பு இல்லை. யூடியூப் அப்படின்ற ஒரு தளம் வந்து எவ்வளவோ நல்ல விஷயங்களையும் கொடுக்குது, வளர்ந்து வரும் தலைமுறைக்கு எவ்வளவோ தீய விஷயங்களையும் கொடுக்குது. அதுல வந்து அன்னப்பறவை மாதிரி நம்ம பிரித்தெடுத்து இதுல இருந்து நன்மையை மட்டுமே எடுத்துக்கணும்னு இங்க இருக்கும் அனைவருக்கும் என் தாழ்மையான வேண்டுகோள் இருக்கு. அவர்களுக்கு பதில் சொல்வதற்காக அவர்கள் முனைவர் ராமச்சந்திரன் அவர்களை அனுப்பி மனைவி பேசிட்டு போனாங்க இல்லையா, கொஞ்சம் பதற்றமா இருக்கு. வீட்டுக்கு போனோம்ல நடுவர் அவர்களுக்கும் பரிணாமமே என்ற தலைப்பில் எதிரணியருக்கும் பேசிய எதிரணியருக்கும் பகட்டை என்று பேசுவதற்கும் என்னென்ன மற்றும் கூடியிருக்கும் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். முதலில் நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். இந்த தலைப்பு, இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த கொரிய கலாச்சாரத்தின் தாக்கம் வந்து வெளியில இருக்கு, மற்ற நாடுகளில் எப்படி இருக்கு. இவங்க எங்களை பார்த்து குறை சொல்லிட்டே இருக்காங்க. இங்க வந்துட்டு கஷ்டப்பட்டோம், சம்பாதிக்கிறோம், சம்பாதிக்கலாம், இங்க வந்தோம், கஷ்டப்படுறது நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. யாரும் வந்து சும்மா கொடுக்கல. இங்க ஒவ்வொருத்தரும் எத்தனை மணி நேரம் ராமச்சந்திரன் அவங்க நாட்டை மோசம் பண்ணுறாங்க. அதான் சொல்றேன், தலைப்பு பேர் இல்ல, எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறோம். இதே மாதிரி நம்ம நாட்டுல இருக்கிறவங்க வந்து நம்ம நாட்டுல எத்தனை நாட்டுல இருந்து வராங்க, எல்லாரும் வந்து கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கிறாங்க. உங்களுக்கு உட்கார வச்சு சோறு போடுறாங்களா விருந்தாளி மாதிரி? சாப்பாடு இல்லைங்க, சாப்பிட்டது நம்மாவது நமக்கு போல சாப்பாடு, சரிங்களா? சரி, இந்த தலைப்புக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன முன்னுரை, இந்த நாட்டை பத்தி ஒரு சின்ன முன்னுரை, பொருளாதாரத்தை பத்தி சுருக்கமா பேசுறேன். கொரிய வார் நடக்கிறதுக்கு முன்னாடி 1950 53 கொரிய வார் நடக்கிறதுக்கு முன்னாடி இவங்களோட பொருளாதாரம் வந்து அகலவாதாக இருக்கு. இந்த கொரிய வார் முடிஞ்சு தென் கொரியா வட கொரியா பிரிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவரோட பொருளாதாரத்தை பெருசா முன்னேற்றம் இவரோட 8ஆம் கல்வியாக இருக்கு. அதற்கு பிறகு தொழில் மயமாக்கல் மூலமாக இவர்களுடைய பொருளாதாரம் வளர்ச்சி பெற ஆரம்பித்தது. ஆனால் அது போதவில்லை. 1993 தான் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பு முறை நடந்தது. இதன் மூலம் தொழில்மயமாக்கல் மூலமாக மட்டுமல்ல, ஜுராசிக் பார்க் ஒரு படம் அந்த வருடம் ரிலீஸ் ஆச்சு. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இவங்க ஊர்ல தயாரித்த ஹுண்டாய் கார் 1.5 மில்லியன், அதாவது 15 லட்சம் கார் விற்பனை பண்ணா அதுல வந்து லாபமும், ஜுராசிக் பார்க் என்ற படத்தின்
டிக்கெட்டுக்கு லாபமும் கிட்டத்தட்ட ஒன்று. இவர்களுக்கு அது மிகப்பெரிய திருப்புமையாக பார்க்கப்பட்டது. என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியில வந்து இவ்வளவு வாய்ப்பு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இவங்க அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா இதற்காகவே தனியா ஒரு துறையை அமைச்சு இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரியை வந்து பலப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதுதான் இந்த கே கல்ச்சர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதான் ஒரு ஆரம்ப புள்ளி. அதுதான் முதல் விஜய். இந்த உலக நாடுகளை பொறுத்த வரைக்கும் கேஆலை மட்டும் பெரும்பாலும் புதிய கலாச்சாரமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அது உண்மை இல்லைன்றது இங்க வந்தவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நடுவர்களே, இங்க படிக்க வரவங்க ஒரு கணக்கெடுப்பு என்ன சொல்லுங்கன்னா, இங்க படிக்க வர்றவங்க 10ல் 7 பேர் இந்த நாட்டை எப்படி தெரிய வருதுன்னா இந்த கே கலாச்சாரம் போல. 10ல் 7 பேர் வந்து கே கலாச்சாரம் தெரிஞ்சுதான் இந்த நாட்டுக்கு படிக்க வராங்க. அந்த கே கலாச்சாரத்தை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு படிக்க வரவங்க அதுக்கப்புறம் எப்படி படிக்கிறாங்க நம்ம யாருக்கா தெரியுமா? ஒரு நாட்டுக்கு நீங்க படிக்க போன எதை பார்ப்பீங்க? ஒரு யூனிவர்சிட்டியோட ரேங்கா பார்ப்பீங்க. அங்க எப்படி படிக்கிறாங்க, என்ன படிக்கிற என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு, அந்த டிபார்ட்மெண்ட் ஸ்ட்ரென்த் என்ன, இதெல்லாம் தான் பார்த்து படிக்க போகும். அப்படி படிக்க போறோம்னா படிப்பாங்க. வெறும் கே கல்ச்சர் மட்டும் பார்த்து வர மாணவர்கள் எந்த அளவுக்கு படிக்க முடியும்? அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்க வந்ததுக்கு அப்புறம் என்ன ஆகுது யாருக்கும் தெரியாது, யாருக்கும் பேசுறது. ராமச்சந்திரன், நீங்க படிக்க வந்தவங்களை பத்தி தான் பேசுறீங்க. இப்ப ஸ்கூல் படிச்சுட்டு இருக்காங்கல்ல, 6, 7, 8 அவங்களும் அந்த முகத்துல அதுதான் இந்த புதிய கலாச்சாரம் வந்து எல்லா நாட்டிலும் ஏற்படுத்த அதே தாக்கம் நம்ம நாட்டிலும் ஏற்படுது. இதுல ஒரு சின்ன சர்வே நான் படிச்சதா சொல்றேன். 2021 பள்ளி மற்றும் கல்லூரியில் எடுத்த சர்வே என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட 85% மாணவர்கள், பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் 85% பெண்கள் தான் இந்த கொரிய கலாச்சாரத்திற்கு போக கொண்டவர்களாக இருக்கிறார்கள். மீதி 15% ஆண்கள். அதுலயும் அப்புறம் வயது வரம்பு பாருங்க, 15 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க 2.8%, 15 இருந்து 19 வயசு படிக்கிற வயசு, படிக்கிற வயசு அவங்க 46%, 20, 24 கல்லூரி சேர்ந்து முதல் 2 வருடங்களில் படிப்பது, 2-3 வருடங்களில் படிப்பது 41%, 25, 29 4.2%. இதுல முக்கியமா இப்பதான் நீங்க பார்க்கணும், 30 வயசு மேல இருக்கவங்க 2.8%. அதாவது கலாச்சாரம் அப்படிங்கிறது என்ன தெரிஞ்சு போயிடுவாங்க. 30 வயசுல தான் உங்களுக்கு நம்மளோட கலாச்சாரம் தெரிஞ்சிடும். மேலைநாட்டு கலாச்சாரம் எந்த வகையில் மோகம் வராது. 30 வயசு மேல இருக்கவங்க பாத்தீங்கன்னா இந்த கலாச்சாரத்துல மோகம் பெருசா இல்லை. 2.5% 30 வயசுக்கு மேற்பட்டவர் நீங்களும் இருக்கீங்க. நான் கண்டிப்பா நீங்களும் இதுல பாருங்க. இந்த நான் சொன்ன இந்த சர்வேல பள்ளி மாணவர்கள் 9.7%, கல்லூரி 86% இருக்காங்க. இந்த கல்லூரி மாணவர்கள பெற்றோர்கள் பாருங்க, பெற்றோர்கள் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41% பெற்றோர்கள் வருமானம் பாத்தீங்கன்னா வருட வருமானம் 5 லட்சம் 15 லட்சம். அதுல 36% பாத்தீங்கன்னா பெற்றோர்கள் ஆண்டு வருமானம் 5 லட்சம் அல்லது 5 லட்சத்துக்கு குறைவான வருமானம். அதாவது இதெல்லாம் பணக்கார பிள்ளைகள் இல்லை. படிக்கிற பசங்க கே கலாச்சாரத்தில் போகப்பட்டவர்கள் பெரிய பணக்கார பிள்ளைகளா இல்லை. நடுத்தர குடும்பத்தை சார்ந்தவர்கள், இன்னும் சொல்ல போனா ஏழை குடும்பத்தை சேர்ந்த மாணவர்கள். இந்த நாட்டோட உண்மையை முழுசா தெரிஞ்சுக்காம இந்த கேஆர்ஐ பெருமையை பத்தி பேச வந்திருக்காங்க. நம்ம நாட்டுல இந்த கேஆர்ஐ மோகம் எவ்வளவு குறைவு வருதுன்னு பாத்தீங்கன்னா, ராமச்சந்திரன் சொல்லிட்டு சீரியஸ் சொல்லுங்க. அதை நான் முழுவா படிக்கிறது. எனக்கு இந்த கலாச்சாரம் மீது மோகவில்லை. அதில் 6 விஷயங்கள் மூலம் மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் அதை தெரிந்து கொள்ளும் ஆர்வம் எனக்கு இல்லை நண்பர்களே. என் 5 வயது மகள் அறிந்து கொண்டிருக்கிறார் கனிஷ்கா. அவங்க எப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுதான் பக்கத்தை விட இந்த மனைவி தான். என் 5 வயது மகள் யூடியூபில் பார்த்து பாடுகிறாள், அப்பச்சு 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 பட்டு. அதே காலம் எப்படி ஓடிட்டு நடுவர்களே, ஆபத்தா பத்து ஆபத்தா பத்து ஆபத்தா பத்து ஆபத்து ஆபத்து அப்படிதான் படிக்கிறோம். சரிங்களா? இதோட பொருள் விஷயத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சென்ற வருடம் 2024 ஜனவரி மாதம் கரூரில் இருந்து 3 பள்ளி மாணவர்கள், இங்க உள்ளவர்கள் நிறைய பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக. 13 வயது மாணவிகள் 3 பெண்கள், அவர்கள் வந்து வீட்டிலிருந்து சேமித்து வைத்த பணம் 14,000 ரூபாய் எடுத்துக்கொண்டு சென்னைக்கு புறப்பட்டு விட்டார்கள். இவர்கள் நான் என்னவென்று சொல்றாங்க என்று பார்த்தீங்கன்னா, நவீன செம்பவளம். ஏன்னா அவங்க சென்னைக்கு போயிட்டு செம்பவளங்கள் பண்மையில சொல்றாங்க, செம்பவளங்கள் அவர்கள் சென்னைக்கு சென்று அங்கிருந்து விசாகப்பட்டினம் சென்று அங்கிருந்து கப்பல் மூலம் கொரியா நம்ம செம்பவளம் துணைவியார் சொன்னாங்க, இதான் செம்பவளம் தெரியாது. நவீன செம்பவளமாக தெரியாது. அதான் அவரை பாத்தீங்கன்னா ஒரு நாட்டின்
இன்னொரு நாட்டுக்கு செல்வதற்கு கப்பல் மூலமாக சென்றாலும் கூட பாஸ்போர்ட் வேணும், விசா வேணும் தெரியாமல் 3 பேர் சென்னைக்கு போயிட்டாங்க. 10,000 ரூபாய் எடுத்து சென்னைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி போறது தெரியும். திரும்ப அவங்க ஊருக்கே போறாங்க. போகும்போது ட்ரெயின்ல தண்ணி குடிக்கிறதுக்கு 3 பேரும் ட்ரெயினை விட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, பெட்ரோல் அதுல அந்த கப்பல்ல போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்புறம் அந்த ரயில்வே போலீஸார் அவங்க மீட்டு அவங்களுக்கு பெட்ரோல் கொடுத்தாங்க. கவுன்சிலாம் கொடுத்து இதுல ஒரு பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா நடுவர்களே, அந்த 3 பேர்ல ஒருத்தர் வந்து சிங்கிள் பேர், அதாவது ஒரு பொண்ணு வந்து அப்பா இல்லை, மத்த ஒரு அப்பா வந்து மனநலம் பாதிக்கப்பட்டது. 3 அம்மாக்கள் அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா பண்ணையில வேலை செய்ய ஏழ்மை குழந்தை சங்கம். இது ரொம்ப முக்கியமான விஷயம். பாவம் இந்த கே கலாச்சாரம் வந்து உயர்ந்த மக்களை மட்டும் தாக்கி அழிக்கவில்லை, சரிங்களா? ஏழை மாணவர்கள், ஏன்னா இந்த காலத்துல எல்லாத்தையும் மொபைல், ஏழை மாணவர்களின் எதிர்காலத்தையும் கேள்விக்குறியாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவான கலாச்சாரம். கொரோனாவோட உபயோகம் கொரோனாவோட உபயோகம் அதான் சரிங்களா? இந்த நாட்டில் பல இந்த நாட்டோட பாசிட்டிவிட்டி இருக்கு. நான் என்ன சொல்றேன், இந்த நாட்டில் எவ்வளவு துறைகள் வளர்ந்து இருக்கு. நம்ம எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம்? நம்ம நாட்டுல இருக்கிற இல்லாத ஏதோ நல்ல விஷயங்கள், படிப்பா இருக்கட்டும், வேலையா இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில இந்த நாடு வந்து நமக்கு ஒரு நல்ல இடமா இருக்கிறதுனால எல்லாரும் இங்க வந்து நம்ம படிக்கிறோம், வேலை செய்யறோம். டெக்னாலஜி இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நல்ல ஸ்டடீஸ் இருக்கு, நல்ல ரிசர்ச் இருக்கு. அதனால நம்ம இங்க வந்திருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் கேள்வி அது இல்லை, தலைப்பு அது அல்ல. இந்த கொரிய கலாச்சாரத்தின் தாக்கம் வந்து மற்ற நாடுகள் தாக்கம் வந்து பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா? தாக்கம் சரியா நீங்க இந்த படிப்பு சம்பந்தமான மாணவர்களுக்காக தவறப்பட்டு வந்தால் இது கொரிய கலாச்சாரத்தின் தாக்கம் பாசிட்டிவா சொல்லலாம். ஆனா படிப்பு மட்டும் நீங்க தவறலையே, இந்த கே ஆகினாலே அழைக்கிறது. அதனாலதான் சொல்ல இது வந்து ஒரு பகட்டாவே பார்க்கப்பட்டது. இவங்க இப்ப தம்பி பேசும்போது நிறைய பேர்கள் நல்ல கலாச்சாரம், இப்போ நம்ம கலாச்சாரம் உங்களுக்கே தெரியும், சாம்சங் நிறுவனம் இருக்குது. கலாச்சாரத்தை பத்தி 2 பேரும் பேசினாங்க, முன்னாடி பேசினாங்க. நம்ம நாட்டுல ஒரு கம்பெனி, அதாவது சாம்சங் கம்பெனி வந்து அவங்களுக்கு உணவு கொடுக்கறதுக்கு உணவுகள் அது பக்கத்துல இருக்கு. அப்படி இருக்கிற உணவுகள் நம்ம நாட்டில் இருக்கவங்களுக்கே அவங்க அனுமதி தர வைக்கிறாங்க. இது எப்படி நல்ல கலாச்சாரமாக உங்களால செய்ய முடியுமா? இங்க இருக்கிற யாராவது டீ கடை போடுங்க, வடை குச்சி போடுங்க, பொதுவை உங்களால சொல்ல முடியுமா? சொன்னீங்கன்னா வடை குச்சி இருக்குமா இல்ல கடை இருக்குமா? அடிச்சு வைக்க மாட்டாங்களா? ஆனா நம்ம நாட்டுல அது நடக்குது. யாரும் முறை தம்பி சொன்னாரு, யாரும் முறை யாரும் பார்க்கும்போது அந்த நாட்டுக்கே போயிட்டு அந்த நாட்டுக்கு வந்து அனுமதிக்காம இருக்க மாட்டாங்க இல்லைங்களா? இது எப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி? கலாச்சாரத்தின் பரிணாம வளர்ச்சியை பார்த்தீங்கன்னா யாரும் முறை யாரும் நினைக்கிறது தான். அப்படி நினைக்க எங்க நாட்டுல விட மாட்டீங்க நினைக்கணும். அது எப்படி பரிணாம வளர்ச்சி? ஜாக்கி சான் மைக்கேல் ஜாக்சன் எல்லாம் பார்த்து நம்ம கெட்டு போயிட்டு பாடுறேன் அப்படி கேட்டாரு. ஜாக்கி சான் பார்த்தவே இல்லை, மைக்கேல் ஜாக்சன் பார்த்தா யாரும் ட்ரெயின் போகல, யாரும் போகல, நம்ம போகல. அங்க இருந்து சோசியல் மீடியா இல்ல, நம்ம ஊர் கலாச்சாரத்தை சொன்னாங்க. அப்ப அவங்க பண்ணி நம்ம ஊருக்கு வந்தா நம்ம கலாச்சாரம் வந்து கடற்குள்ளவர்கள் அடிச்சு எழுதுறது நம்ம கலாச்சாரம் இல்லையா? அப்ப இவங்க நம்ம ஊருக்கு வரும்போது அப்ப நம்ம ஊர் கலாச்சாரத்தை பின்பற்றமா இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம், விருந்தாளி முதல்ல சாப்பாடு வச்சுட்டு நம்ம சாப்பிடுறோம். அப்ப இவங்க அதை ஃபாலோ பண்ணல. அப்ப அந்த இறுதியாக ஒரே ஒரு பயிற்சி முடிச்சுக்கிறது, தவறான தீர்ப்பு இந்த பாண்டிய மன்னனை பற்றி நம்ம எல்லாருக்கும் சிறப்பதிகாரத்தை தெரியும், கேள்விப்பட்டிருக்கோம். 90களின் குழந்தைகள் நிறைய இருக்கும். சிறப்பதிகாரத்தை தெரியலாம் கூட நாட்டாமை அதனால நடுவர்களே தீர்ப்பு சொல்லும்போது பார்த்து நன்றி, வணக்கம். சொன்னாரு. இந்த 3 பேர் கரூரை சேர்ந்தவர் பள்ளி குழந்தைகள் ஆர்வத்தில் வந்தாங்க அப்படின்றதுலாம் வந்து நிகழ்காலத்தில் நடந்த உண்மைகள் தான். அதை ஒன்றும் மறுக்கிறது இல்லை. இது முழுக்க பகட்டு. அதுல அவர் இன்னொரு விஷயத்தை ஒத்துக்கிறாரு. கல்விக்காக நீங்க இந்த வண்டிகள்னா சந்தோஷம், இந்த கலாச்சாரம் வந்து கல்விக்காக உங்களை யூத் இருக்கு அப்படின்னு சொன்னா அது உள்ளபடியே நான் இந்த பக்கம் சேர்ந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க. சேருவாருன்னு தெரியல, அதான் பார்க்கலாம். இதுக்கு பதில் சொல்லணும். இந்த பெருமாள் தலைவர் தினேஷ் அவர்கள். வணக்கம். இங்கே அமர்ந்திருக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் தமிழ் சொந்தங்களுக்கும் நடுவர் அவர்களுக்கும் என்னுடைய முதல் வாழ்த்துக்கள் வணக்கம்.
ஸோ எனக்கு முன்னாடி பேசினவங்க வந்து முக்கியமா ராமச்சந்திராங்க அவர் வீட்டில தான் பேசி ஜெயிக்க முடியலன்னு சொல்லிட்டு இங்க வந்து அவங்க துணைக்கார் எவ்வளோ ட்ரை பண்ணி ஜெயிக்கணும்னு பாக்குறாங்க, முடியல. அவரு பாவம் வீட்டுல அவருக்கு வீட்டை குறை சொல்ல முடியல, அதனால நாட்டை குறை சொல்லணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இன்னமும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கு. அதனாலதான் இங்க டிஸ்டன்ஸ் இருக்குல்ல. சோ அதாவது கொரிய கலாச்சாரத்துடைய தாக்கம் வந்து பரிணாமமா பகட்டாங்கிறத நம்ம தலைப்பு. சோ அண்ணன் பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாரு, நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொன்னாரு. அதாவது எத்தனை விதமான வயதுடையவர்கள் கேட்பாங்கனால அடிக்ட் ஆகி அவங்களுடைய வாழ்க்கை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. அங்கதான் கொரிய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ சோ உலகம் முழுவதும் ஊடுருவிட்டு அன்புமலரே சொன்னாங்க. இதுல ஒண்ணும் இல்லை, நம்மள மாதிரி வளர்ந்த நாட்டுல இருந்து கொரிய கலாச்சார தாக்கத்தினால படிச்சு வரவங்க இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நம்மளை விட வளர முடியாம இருக்கக்கூடிய நாடுகள் நிறைய இருக்கு. எக்கனாமிக்கா பின்தங்கிய நாடுகள், ஐக்கிய முற்போக்கு நாடுகள், இல்ல கிழக்கு மத்திய கிழக்கு நாடுகள், இல்ல இந்த மாதிரி நாடுகள் நிறைய, அங்கேயும் இந்த கலாச்சாரம் ஊடுருவி அதனால மொழியை கத்துக்கிட்டு, அதனால இந்த ஸ்காலர்ஷிப் மூலியமா இங்க வந்து அதனால படிச்சு முன்னேறணும் நிறைய பேர் இருக்காங்களா இல்லையா? அதை நம்ம மறுக்க முடியுமா? அதுதான் இந்த கலாச்சாரத்துடைய பரிணாமம். அதெல்லாம் விட்டுட்டு நம்ம ஊர்ல இருக்கவங்க பார்த்துக்கிட்டு இங்க வந்து கஷ்டப்படுறாங்க. எந்த ஊர்ல எனக்கு கஷ்டம், எந்த ஊர்ல ஐஎஸ் ஸ்டடிஸ் கஷ்டம், இன்னும் சொல்ல போனா யூஎஸ் இருக்கிற இல்லையா? நம்ம ஆஸ்திரேலியால இந்திய மாணவர்கள் எத்தனையோ பேருக்கு ஒரு காலத்துல ஆஸ்திரேலியா வந்து ஒரு டிஃபிகல்ட் கண்ட்ரி. ஆனா வந்து நம்ம கொரியா வந்து அந்த மாதிரி ஒரு ரொம்ப டேஞ்சரான நாடு கிடையாது. இப்ப என்ன வந்து என்ன வீட்டுல இருந்து நீங்க படிக்க பொழுது தேர்வு விஷயம் தான் நம்ம ஒண்ணு இந்த நாட்டுடைய ஒழுக்கம், அதாவது கலாச்சாரம், இன்னொன்று இந்த நாட்டுடைய சேஃப்டி. இது ரெண்டையும் யாராச்சும் மறுக்க முடியுமா இல்லையா? கலாச்சாரம் என்னங்க, அந்த நாட்டு மக்கள் வாழ்வில் அவங்களுடைய அன்றாட அவங்களுடைய வாழ்க்கை பண்பாடு, இதை தாண்டதான் இசை நாடகம் எல்லாம் இல்லைன்னு உருவாங்க. சோ இந்த விஷயம் வந்து ஒரு நாட்டின் மூலமாக அனைத்து நாடுகளுக்கும் ஒரு பரிணாமத்தை கொண்டு போய் கொடுக்க முடியும்னா அதுதான் பரிணாமம். அதாவது அந்த பரிணாமத்தின விலகத்தையும் நம்ம சொல்றோம். ஒன்றும் இல்லை, ஆக்சுவலா வந்து நம்ம அன்புகளை பேசும்போது நம்ம ஒன்னொன்னாவே வருது. அவங்க முதல்ல சொல்றது அந்த அழகு சாதன பொருட்கள் தான் வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்து அப்படின்னு. அதாவது அழகு சாதன பொருட்கள் வந்து எந்த ஊர்ல ஒண்ணு இல்லைங்க, நம்ம ஊர்லயே மேக்கப்னு ஒரு விஷயம் நிறைய பேர் கல்யாணமே ஆயிருக்கு இல்லையா? இதுல என்னன்னா இந்த மேக்கப்ல கொஞ்சம் அட்வான்ஸ்டா எங்களால வந்து ஒரு கீபேட் மூலியம் ஆண்ட்ராய்ட் போனும் மாற்ற முடியும், ஒரு ஆண்ட்ராய்ட் மூலியம் ஐபோனும் மாற்ற முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பரிணாமம், இது இந்த மாதிரி ஒரு கலாச்சார தாக்கம் வந்து இயல்பான விஷயம், இது வந்து சாதாரண விஷயம். அதை விட்டுட்டு அதை வந்து ரொம்ப பகட்டா பேசுறதுதான் அது பகட்டா அமையும் தவிர. அப்புறம் வந்து இந்த நாட்டுடைய மக்கள் வந்து கேட்பாக்கே கலாச்சாரத்தை தவிர்த்து அவங்களுக்கு தனி சுதந்திரம் ஒன்று, அதாவது தனி மனித சுதந்திரம் ஒரு விஷயம். போன வாரம் வேலண்டைன்ஸ் டே, அது வந்து கப்புள்ஸா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன மாதிரி சிங்கிள்ஸ் அதுவும் காலேஜ் உள்ளார இருக்கும்பொழுது அது வெளியே நடக்க முடியும், எங்க பார்த்தாலும் கப்புள்ஸா சுற்றுவாங்க. என்னடா போறீங்க, அவனை ஏதாவது சொல்லி இருக்குங்களா? அந்த அளவுக்கு ஒரு சித்திரம். இது என்ன கோபமா? அது கோபம் இல்ல, அது வந்து வேதனையான கோபமா, வேதனையான கோபம் இல்ல. நான் சொல்ல வரேன், இதுல என்னன்னா இதெல்லாம் நம்ம ஊர்ல நம்மளால என்ஜாய் பண்ண முடியும். இங்க அந்த தனிமனித சுதந்திரம் இருக்கு. அதாவது ஒருத்தவங்களுடைய பேரண்ட் சூஸ் பண்ணக்கூடிய ஒரு உரிமையோ அவங்களுக்கு அந்த சுதந்திரமோ இருக்கு. இன்னமும் நம்ம ஊர்ல அந்த மாதிரி பிரச்சனை இருக்கு. நம்ம ஊர்ல எல்லாருமே இந்த பிரச்சனை. இதுவே ஒரு பரிணாமத்துக்கான ஒரு முதல் படிங்கிறது என்னுடைய முதல் அப்புறம் அண்ணன் ராமச்சந்திரன் பேசும்போது சொன்னாரு, என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரி தான் வந்து டிபெண்ட் பண்ணி இந்த கொரிய கலாச்சாரம் இருக்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது. ஒரு விஷயம் ஒரிஜினாலிட்டி இருந்தாலும் அந்த நம்ம விபின் சொன்ன மாதிரி கொரிய கலாச்சாரம் கடை முடிச்சிருக்கவன் உள்ள வருவான். ஒரிஜினாலிட்டி இருந்தா அந்த பார்ப்போம். ஈரானியன் சினிமா விட ஒரு சிறந்த காவிய சினிமா இருக்க முடியுமா? அவங்களால பொருளாதாரத்தில் புதுசா வளர முடியும். ஸோ கொரிய கலாச்சாரம் அதோட அடங்கிற விஷயம் கிடையாது.
அது ரொம்ப நல்லா இருக்கு, மக்கள் கிட்ட ரீச் ஆகுது, அவ்வளவுதான். இது ஒண்ணு. இது வந்து இன்னொரு விஷயம் வந்து சொல்லணும். இந்த வேலண்டைன்ஸ் டே பத்தி சொல்லும்போதே நமக்கு வந்து ஒரு நம்ம அன்புமலர் சொன்ன மாதிரி அதாவது கொரியாவில் இந்த ஏஜ் ஆகி கல்யாணம் பண்ணக்கூடிய ப்ராப்ளம் இருக்கு. அதாவது சைல்டு பர்த் சலை பாய் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கு. இது எந்த வளர்ந்து வர நாட்டில் கிடையாது. இந்த குழந்தை பிறப்பு சதவீதம் குறைந்தது எந்த நாட்டில் கிடையாது. இதுல என்னன்னா இதுல பரிணாமத்தை எதை பார்க்கணும்னா அரசியல் அமைதுன்ற விஷயம் தான். இப்ப நம்ம ஊர் மாதிரி இந்த எல்லா இடத்துலையும் ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் கிடையாது. ஆனா இங்க வந்து போன வருஷம் கொரியால ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. அதாவது கொரியா நடுவில் இருக்கிற நாடு இந்த மாதிரி ஊர்ல இருந்து சியோலுக்கு வித்தின் ஒரு 20 மினிட்ஸ்ல வந்து டிராவல் பண்ணக்கூடிய ஒரு ஜிபிஎஸ் ட்ரெயின் வந்து லான்ச் பண்ண. அதுக்கான காரணம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இதனால அவங்க குழந்தை பிறப்பு விகிதம் இன்க்ரீஸ் ஆகணும்னா அது ரொம்ப ஈஸியான ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ண. அதாவது நீங்க சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனீங்கன்னா குடும்பத்தோட நீங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அதனால உங்க குழந்தை விகிதம் இன்க்ரீஸ் ஆகணும் நம்பினாங்க. இது உண்மை. ஸோ இதை வந்து அரசு எப்படி இந்த விஷயத்தை கையாளுன்றதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அப்புறம் இன்னொரு விஷயம்னா நம்ம பேரலை மூலயமா மக்கள், அதாவது அண்ணனே சொன்னாரு, குழந்தைகள் பள்ளி படிக்கிற பசங்க வந்து ஸ்கூல் படிக்கிற பசங்க ரொம்ப அட்ராக்டா வராங்க அப்படின்னு. இது என்னன்னா நம்ம வந்து இது ஒரு புதுசு கேட்பாப்பு ஸ்கூல் பசங்களை இன்ஃபுளுன்ஸ் ஆகுது ஒரு புதுசு கிடையாது. நம்ம நீங்க சின்ன வயசுல இருக்கு நம்ம உடல் ரஜினி கமல் சினிமா பார்த்து செலவுத்த கூட்டம் தான் நம்ம பாதி பேர் உண்மையா இல்லையா? இன்னும் சொல்ல போனா அந்த ஒரு நடிகர் சிகரெட் குடிக்கிறதுலாம் நம்ம எத்தனை பேர் சிகரெட் பழகிறதுக்கு உண்டாகும். அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லா இடத்துலயுமே எல்லா கல்ச்சர்லயும் இருந்துதாங்க. ஆனா எங்க தீர்ப்பாபி கிராமம் அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லி ஜஸ்ட் ஒரு அழகான டிராமாங்கிறத ஒரு பார்த்து என்ஜாய் பண்ணி வயசு எல்லாருமே வயசாகிடுச்சு அவங்களுக்கு. பல்லு இருக்கிறவங்க பக்கோடா சாப்பிடணும், பல்லு இருக்கிறவன் சாப்பிடணும். இல்லையே நீங்க கொரியா அது பரிணாமம் சாப்பிடலாம், அதுதான் பரிணாமம். இதுல என்னன்னா இந்த மாதிரி ஒரு இயல்பான விஷயம். இந்த கடந்து போறதுக்கான திறந்த மனப்போக்கு வேணும்ன்றது எங்களுடைய முக்கியமான ஒரு வாதம். இன்னொரு விஷயம் இது ஒரு சீரியஸான ஒரு, அதாவது இங்க தனி மனித சுதந்திரத்தை பத்தி நான் சொன்னேன். இதுல இன்னொரு முக்கியமான பரிணாமம் என்னன்னா நம்மளுடைய கொரியால, அதாவது போன வருஷம் நோபல் பிரைஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க. அதாவது முதல் முறையாக ஆஸ்திரியாவே ஒரு தமிழ் கொரிய பெண்மணிக்கு எழுத்துத்துறையில ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. ஒரு நாட்டோட கலாச்சார பரிணாமத்தை அடையிறதுக்கு 2 விதத்துல நம்ம பார்க்க முடியும். ஒண்ணு வந்து அந்த நாட்டோடைய கலை இலக்கியம் அதுக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம், இன்னொன்று வந்து அந்த நாட்டு மக்கள் எழுத்துத்துறைக்கு கொடுக்கக்கூடிய சுதந்திரம். அந்த அவங்க எழுதின வெஜிடேரியன் புத்தகத்துக்கு அவங்களுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அந்த புத்தகம் எதை பார்த்தோம்னா ஒரு தனி மனித சுதந்திரம். ஒரு பெண் சொல்லிட்டாங்க வந்து பெண் சுதந்திரத்துக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுப்பாங்க, ரொம்ப நல்ல டெஃபினிஷன். பெண் சுதந்திரம்னா அவங்க பண்ண வேண்டியதை செய்யக்கூடியதை செய்ய முடியும் கிடையாது, செய்யக்கூடாததை செய்ய விருப்பம் இல்லாததையும் செய்யாமல் இருப்பதுதான் சுதந்திரம். அந்த ஒரு விஷயத்தை புத்தகம் ரொம்ப அழகா இருக்கு. அதாவது ஒரு பெண் தன்னுடைய தனி மனித சுதந்திரத்தை எப்படிலாம் அந்த அரசு அந்த சொசைட்டி அதை எப்படி அந்த விஷயத்தை அந்த ஒரு பெண் சுதந்திரத்தை அதாவது அது நான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போக இப்படி தடுக்கிறது எதிர்த்துதான் எழுதியிருப்பாங்க. ஆனா அந்த விஷயத்தையும் இந்த கவர்மெண்ட் ஆதரிச்சு சர்வதேச அளவுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்குன்னா அதுதான் இந்த கலாச்சாரத்தின் பரிணாமம் என்பதை நம்ம சொல்லலாம். இன்னொரு சீரியஸான விஷயம் என்னன்னா போன வருஷம் கொரியால கவர்மெண்ட் ஆட்சி முறை மாறிச்சு. அது எல்லாருக்கும் கேட்கணும். அதாவது ஓவர் நைட்ல ஒரு மிலிட்டரி லாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு வித்தின் ஒரு நைட் விடியறதுக்குள்ள அந்த லாவை லிஃப்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இப்ப இதுல என்னன்னா இதுக்கும் கலாச்சாரத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கறத பார்க்கணும். அதாவது இந்த கொரிய கலாச்சாரம் இந்த தொழிலை அழியும் தேவைப்படுறது உலகம் ஃபுல்லா மாறிடுச்சு. கொரியால ஒரு சின்ன விஷயம் நடந்தாலும் அது உலகம் முழுக்க அவங்களுக்கு எதிரொலிக்கும். ஒரு டக்குனான ஒரு கொரியாவுக்கு ஒரு லைன் லைட் வந்துருச்சு. ஒரு சின்ன அசைவு நடந்தாலும் ஒரு ஃபிளைட் கிராஷ் வந்த ஒரு கேங் மர்டர் இந்த மாதிரி விஷயம் நினைச்சா அது உலகம் ஃபுல்லா டக்குன்னு ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இந்த கொரியா யூடியூப் மூலியமா ஏற்படுத்தி வச்சிருக்க இந்த அழகான கலாச்சாரம்
ராணுவ ஆட்சி மூலயமாக தலைவரை அவர்கள் விரும்புவாங்க. அதனால அவங்களுக்கு இந்த கலாச்சாரம் அவங்களுக்கு ஒரு பொறுப்புணர்வை கொடுத்தது. இந்த கலாச்சாரம் உலக மக்களிடையே ஏற்படுத்துற அந்த ஒரு தாக்கம் இவங்க மக்கள் மேல ஒரு ராணுவ ஆட்சி திணிக்க முடியாது. சோ இதுவும் காரணமாக இருந்திருக்க தூரம். இதுதான் வந்து அன்புமலரே சொன்னாங்க, ஒரு மொழி அதாவது உலக அரசியலையும் புரட்டி போடக்கூடிய சக்தி உள்ளது. உலக அரசியல் உள்ளூர் அரசியலே புரட்டி போட்டுச்சு. அதுதான் கலாச்சார பரிணாமம் என்று நாங்க சொல்றோம். இத இறுதியாக ஒன்றை கூறி நிறுத்துகிறேன். கண்ணதாசன் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அவரை பத்தி அவரே எழுதும்போது, கவிஞன் கால கணிதம் கருப்போர் பொருளை உருப்பட வைத்து மாற்றம் மாநில தத்துவம் மாறும் உலகில் மகத்துவம் அறிவே அப்படின்னு. மாறும் உலகு மகத்துவம், அதாவது பரிணாமங்கிறது புதுசான ஒரு விஷயம் இருக்கு. அதை எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டு போன போக்கில் போயிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான் பரிணாமம். விபின் சொன்ன மாதிரி பரிணாமம் இது கொரியாவுடைய கலாச்சார தாக்கம் ஒரு அழகான பரிணாமம் மட்டுமே, பரிபூர்ண மாற்றம் அல்ல அப்படின்னு சொன்னாரு. அந்த மட்டுமே சொல்லும் பொழுது அந்த பரிபூர்ண மாற்றத்துக்கான விதை ஒன்றுதான் வர்றது. சோ நம்ம தலைவர் சொல்ற மாதிரி விதைக்குள்ள கொண்ட ஆலம்பரம் கண்பிடிக்கும் அதுவரை பரவணும்னு சொல்லுவாங்க. திருப்பி ராமச்சந்திரன் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், தண்ணீரில் இருக்கும் மீன் கருவாடாகலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி தண்ணீரில் இருக்கும் சேமியா மேகி ஆகலாம், மேகி ராமியானும் ஆகலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து. இது கொடிய கலாச்சாரத்தை தாக்கம் உலகளாவிய தாக்கம் பரிணாமமே பகட்டல் என்று கூறி வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி ஒரு ஏசியன் கண்ட்ரில இருக்கிற ஒரு ரைட்டர் நோபல் பிரைஸ் வாங்குறது உதவி சொன்னாரு. அவங்க பேர் வந்து ஹான் காங். புக்கோட பேர் வந்து வெஜிடேரியன். அதாவது உமான் வந்து நான்வெஜ் சாப்பிட்றத பத்தி யாரும் வந்து கட்டாயப்படுத்த முடியாது, அவங்க வேணும்னா சாப்பிட்டுக்கலாம், அவங்க வீட்டுக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணி அதை சாப்பிட வச்சாரு அப்படின்றது சொல்லி புக்கு எழுதியிருந்தாங்க. இந்த 2016 ரிலீஸ் ஆகி அந்த புக்கு இங்கே அந்த அளவுக்கு இங்கே வந்து பரிணாமம் அடைஞ்சாலும் அவங்க தனி மனித சுதந்திரத்துக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ பார்க்கும்போது இந்த அணி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியுது. அந்த அணி தலைவர் தான் அந்த அணி காப்பாற்றணும். வாங்க குடியரசு தப்பா போவாங்க. கேக்குங்களா? கலாச்சார இங்க கூடியிருக்கும் அனைவருக்கும் என் தமிழ் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஐயா, நம்ம எதிரணி வந்து ஆரம்பிக்கும் போதே பரிணாம வளர்ச்சி, அப்போ அதை முதல்ல நம்ம குரங்குல இருந்து ஆரம்பிக்கணும். அவர் என்ன சொன்னாரு, எனக்கு 3 பேரையும் பார்த்தா அது மாதிரி இருக்குன்னு சொன்னாரு. அவரு தெரியல ஐயா, அவங்க 2வது பேசும்போது ஒத்துக்காங்க. ஆமா, குரங்குதான் இருக்காங்க ஐயா. அதாவது இப்ப எங்க அவங்க குரங்கு சொன்னாங்க ஐயா, ஒத்துக்கிறோம் ஐயா. அந்த சைடு பார்க்கும் போது குரங்கு மாதிரி தான் தெரிஞ்சது ஐயா. ஏன் நாங்க 3 பேர் வச்சிருந்தது கண்ணாடி இல்லையா, கண்ணாடியில அவங்க நாங்க 3 பேர் அவங்க 3 பேர் வச்சோம் ஐயா. அந்த கண்ணாடியில பாத்துட்டு அவங்க முகத்தை அவங்களே பாத்துட்டு எங்களை குரங்குன்றாங்க ஐயா. நாங்க அப்படி இல்லையா, கண்ணாடியில நீங்க பார்த்தது கேப்பாப்பை மட்டுமே பார்த்து விட்டு நல்லதை பார்க்க மாட்டோம். அப்படி கண்களை மூடிக்கொண்டு ராமாவை மட்டும் கேட்டுக்கொண்டு நாங்கள் வேற எந்த நல்லதை கேட்க மாட்டோம் என்று காதுகளை மூடிக்கொண்டு உணவுகளை சாப்பிட்டு விட்டு மற்ற உணவுகளை சுவைப்பதோ அது ஒரு சிறந்தது என்று சொல்லவே மாட்டோம் என்று வாயை போட்டிக் கொண்டு அந்த பரிணாம வளர்ச்சி அடைந்து கண்ணாடியில் பார்த்தது அவைகள் முகமே. அப்புறம் இவங்க பரிணாம வளர்ச்சி அடைந்து போயிட்டாங்க. அதனால தலைப்பை சரியா பார்க்க மாட்டாங்க. தலைப்பு கொடிய கலாச்சாரத்தின் தாக்கம். தாக்கம்னா 2 வகை. எதிர்மறை தாக்கமா இருக்கலாம், நேர்மறை பாசிட்டிவ் எஃபெக்டா இருக்கும், நெகட்டிவ் எஃபெக்டா இருக்கும். நாங்க என்ன சொல்றோம்னா அந்த எஃபெக்ட் வந்து அதிகமறைவா இருக்கு, அது வந்து ஒரு மாதிரி பகட்டு தன்மையா இருக்கு. நான் புரியாத இருக்கேன், அப்புறம் எங்கெல்லாம் கேபாக்ஸ் ஆரம்பம் அப்படின்னு நீங்க நம்ம சொல்லிக்கிறோம் இல்லையா, அது ஒரு பகட்டு. அதன் பின்னாடி இருக்கும் பல விஷயங்களை நாம் உற்று நோக்குதல் இல்லை. இதுதான் நாங்க
பகட்டே அப்படின்னு பேசுறதுக்கான காரணம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, கொரிய கலாச்சாரத்தின் தாக்கத்துல நீங்க எல்லாம் பொறாமப்படுறீங்க, நீங்க அனுபவிச்சுட்டு பொறாமப்படுறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க இங்கே வாங்க, நம்ம ஊர்ல போய் நம்ம வீடு எடுத்துப்போம். ஊரெல்லாம் வேணாம், சின்ன எக்ஸாம்பிள் போவேன். ஏன்னா இவங்க கரிமாவை வச்சு எப்ப பார்த்தாலும் பில்டிங் போய் அப்பார்ட்மெண்ட் போயிட்டாங்க. அது சின்னதா இருக்கும். நம்ம வீடுகளை எடுத்து போயிடலாம். நம்ம வீடுகள்ல கொரியா நுழையாத இடம் ஒன்று உள்ளதா? இல்ல. ஃப்ரிட்ஜ் வேணுமா? சாம்சங். வாஷிங் மிஷின் வேணுமா? எல்ஜி. போன் வேணுமா? என்எக்ஸ். டிவி வேணுமா? QLE. வண்டி ஓட்டணுமாயா? i20 i20 இது எல்லாமே கொரியா தான். இப்போ என் வீட்டுல இருக்க அம்மாவோ பாட்டியோ தாத்தாவோ இப்ப இதைய பார்த்து ஐயோ என்ன ஒரு கொரியா கலாச்சாரம் அப்படியே சொல்லுவாங்க. அதுகளை பிடிச்சி அது வீணா போன பிடிச்சி இதுகளை துவைக்கவே மாட்டேங்குது, அது என்ன அவ்வளவு பெட்ரோல் குடிக்குது, இப்படிதான் பேசுவாங்க. அதெல்லாம் பொருட்கள். எதை பார்த்து நாங்க கொரியாவை பக்கம் ஈர்க்கப்படுகிறோம்? கொரிய கலாச்சாரம் என்று எங்களிடம் தரப்பட்டவை. கேபா, கே டிராமா, கே மியூசிக், கே ஃபுட், கே அலை. இந்த கேல எனக்கு ஒரு சந்தேகம் இல்லையா? அது சந்தேகம் இல்லையா? நானே உனக்கு மாட்டி சிக்கி தவிச்சிட்டேன். இப்ப எங்க அண்ணன் முன்னாடியே சொன்னாங்க, பாப் என்பது ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்ட ஒரு பிரபலமான மியூசிக். பாப் மியூசிக் என்பது அது கொரியா தயாரிச்சதுனால கேப்பா, மேட் இன் கொரியா, மேக் இன் கொரியா எப்படின்னு வச்சு. இப்ப இங்க இருக்கிற ஃபுட்டை நம்ம கே ஃபுட் அப்படின்னு சொல்றோம். அதே போல இங்க இருக்கிற கே பியூட்டி. பியூட்டினா எங்க வீட்டுல நான் படிக்கிற ஸ்கூல் காலத்துலயா நாங்க ஒத்துக்கிற வயசானவங்க. இந்த 90கள்ல எங்க என் பக்கத்து வீட்டு மாமா யாராவது வந்து ஊர்ல இருந்து வராங்க, துபாயில வராங்க, அவங்க அழகு சாதன பொருட்கள்லாம் வாங்கிட்டு வருங்கயா. முகப்பூச்சி ஒப்பனை எல்லாம் நாங்க பண்ணிருக்கோம் ஐயா. என்னங்கய்யா? ஐயா அது என்னைக்கு அழகு வந்துச்சு? நான் அழகு பேசிட்டு இருக்கேன். அது வயசானவங்க வந்து அடிக்கடி பண்றாரு. நம்ம கையில விட்டுருமாயா, இது முகப்பூச்சி. அது இப்போ துபாயில் வரப்ப அங்க இருந்துச்சையா இந்த பியூட்டி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எனக்கு எப்பவோ தெரியும். ஆனா ஏன் நாங்க கே பியூட்டி பத்தி சொல்றோம்? அது விவரங்களை புரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப இந்த கேக்கு மறுபடியும் விடுவாயா, இப்ப இதெல்லாம் கே வச்சுட்டாங்களா? இப்ப என்ன ஆச்சையா, நான் ஒரு ஆராய்ச்சியாளர். நம்ம வந்து இந்த செல் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணுவோம், ரீஏஜென்ட் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அந்த ரீஏஜென்ட் எடுக்கும் போதோ நம்ம செல் பிளேட் யூஸ் பண்ணும் போது நம்ம வந்து நம்ம பேர் எழுதுவோம். அது என்னதுன்னு எழுதி நம்ம பேரை கீழே எழுதி ஓபன் பண்ண டேட் எல்லாம் எழுதி வைப்போம், தேதியெல்லாம் கொடுப்போம். அப்ப என்ன ஆச்சு, நம்ம பேரை சுருக்கமா தான் எழுதணும். முழு பேர் எழுதிட்டு இருப்பாங்க, அது தமிழ்ல எழுதுவோம், இங்கிலீஷ்ல தான் எழுதுவோம். அப்ப நான் என்ன எழுதுனேன்னா கேள்வி அப்படின்னு எழுதிட்டேன். எங்க லேப்மேட் வந்துட்டு, ஏய் கொரியால வந்ததுனால கேக் இருக்கியா அப்படின்னு. அம்மா என் பேர் கற்பகம், எங்க அப்பா பேர் வீரப்பணி, அதனால கேள்வி எழுதுறேன். யார் பத்திரிக்கை யார் பேர் இருக்கிறது? மிஸ் வீரப்பன் கொரியாவுக்கு வந்ததுனால கொரியா வீரப்பன் இல்லை, நான் கற்பகம் வீரப்பன். பாருங்க, இதுதான் சூழ்நிலை. அவர்கள் இப்ப நாம ஏன் வந்து ஒரு பகட்டுத்தன்மையா இருக்கு அப்படின்னு நாங்க ஏன் சொல்றோம் அப்படின்னா, இப்போ எங்க குழு வந்து ஏற்கனவே இதை தெளிவா சொல்லிச்சுக்கோயா, எல்லா புள்ளிய உறவும் கொடுத்துச்சு. கொரிய போருக்கு அப்புறம் இவங்க வந்து நிறைய மிஷினரிஸ் உருவாக்குறாங்கயா, எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே உருவாக்குறாங்கயா, நல்ல லாபம் பாக்குறாங்க, எல்லாமே பாக்குறோம். ஆனா என்ன ஆகுதுன்னா, இவ்வளவு சம்பாதிச்சதுக்கு அப்புறமும் அடுத்து என்ன விற்கிறதுன்னு தெரியலையா. ஏன்னா நம்ம வாங்கலாம், ஒரு டிஷ் வாங்குவோம், ஒரு வாஷிங் மிஷின் வாங்குவோம், ஒரு கார் வாங்குவோம், அதுக்கப்புறம் என்ன விற்பாங்க, அப்புறம் வேற யார் கன்சியூமர், அப்ப எதை விற்கிறோம் அப்படின்னு இவங்களுக்கு ஒரு குழப்பம் வருதியா. எது அப்படின்னு எடுத்துக்கையா, கல்ச்சுரல் எக்ஸ்போர்ட். அவங்க கேக் கல்ச்சரை எக்ஸ்போர்ட் பண்ண இருக்கு. அப்போ இந்த கலாச்சாரம், this culture is for customer. அதனால அந்த கஷ்டத்தோட நம்ம பேச வந்துருக்கோம். அப்போ நமக்கு வந்து கல்ச்சர்ன்றது ஒரு நுகர்வு பொருள். கேபாப், கே டிராமா, கே மியூசிக் இதெல்லாம் ஒரு நுகர்வு பொருள். நமக்கு அது நமக்கு எப்படி வேணும், இவங்க கலாச்சாரத்தை பின்பற்றுதா, இது கலாச்சாரத்தின் பங்களிப்பா, அங்க போட்டுட்டாயா கேபாப்ல டான்ஸ் ஆடுறாங்க, அதெல்லாம் ஒண்ணு வேணும். இது வந்து நுகர்வு கலாச்சாரத்திற்காக உருவாக்கப்பட்ட ஒன்று. இப்ப இங்க என்ன சொன்னாங்க, அன்னப்படம் பிரிச்சு எடுத்துக்கணுமா. இப்போ நான் கேக்குறேயா, ஒரே நாய்ஸா இருக்குன்னா அதுல பிரிச்சு எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் ஐயா.
இப்போ ஏன் நான் வந்து ஒரு நிமிஷம் கண்ண மூடி உட்காந்தா அம்மா அப்பா அக்கா இதான் கேக்குதுயா. இப்ப நானே இங்க அன்னப்பறவை ஆயிட்டேயா, எதுக்கு சின்ன பேசுறீங்க அன்னப்பறவையா பிரிச்சு பிரிச்சு எழுதிட்டேயா. இதுல வந்து இவங்க சொல்றாங்க அன்னப்பறவையா பிரிச்சு எழுதணும். அதுக்கப்புறம் இவங்க என்ன சொல்றாங்க பொரியா கழிச்சு புடிச்சுதான் எடுத்துக்கோங்க, பிடிக்கணும்னா பிடிக்கல அப்படின்றாங்க. இது எப்படின்னாயா நம்ம தமிழ் சொல்லுவாங்க முதல்ல பார்த்தா பிடிக்காதுயா, பார்க்க பார்க்க பிடிச்சு போகுது. ஏன்னா வேற ஒண்ணு வீட்டுல பாக்குறதுக்கு there is a entertainment gap. நம்ம ஊர்ல எதுவும் இல்ல பாக்குறதுக்கு, இது பாக்குறதுக்கு இதெல்லாம் இருக்கு. அப்ப பாத்துக்கிட்டே இருக்கா பிடிச்சு போயிடுது. இப்ப இதைய வந்து தாக்குறதுக்கு நம்ம பெரிய பலத்தோட வரணும். அது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம், எவ்வளவு ப்ராப்ளம். ஏன்னா இந்த 3 பேரை சமாளிக்கவே எங்களுக்கு முடியல. இந்த கலாச்சாரத்துக்கு போய் பிடிக்கிறவங்க என்னையா பண்றது. அப்புறம் இவங்க வந்து இந்த பரிமாண வளர்ச்சிக்காக சப்போர்ட் யாரெல்லாம் கொடுத்திருக்காங்க தெரியுமா? ரவீந்திரநாத் தாகூர், பாரதியார், அப்புறம் சார்லஸ் டார்வின், கண்ணதாசன். ஐயா பொய் சொல்றதுக்கையா, பொய் சொன்னா யார் நம்புவா? இவங்க சொன்ன நம்ப மாட்டாங்கல்ல, அவரே சொல்லி விட்டா நம்பிடுவோம். அப்படி சொன்னா நம்பிடுவோமா? எங்க ஆளுங்க பொய் சொல்லிக்க மாட்டாங்க, நீங்க அவங்க வச்சு பொய் சொல்லி. அப்புறம் ஐயா இப்ப வந்து நாங்க புரியா கலைச்சோம், அதுவே பிரபலம் ஆயிடுச்சாயா. அது எப்படி பிரபலம் இருக்கும்? அங்கிட்டு போய் பிஆர் பார்த்த ஆக்டிவிட்டி, பிஆர் பத்தி நமக்கு நல்லா தெரியுமே. பிக் பாஸ் சீசன் 8 பிஆர் தானே போச்சு. அதேதான் இங்கேயும் நடக்குது. நல்லது பண்றவங்களுக்கு காசு இல்ல, போட முடியல, ஏதோ பண்ணி பிஆர் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. அந்த ஒர்த் இருக்கா? அதான் நம்ம கேட்கிறோம். நீங்க இவ்வளவு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு ஒர்த் இருக்கா? இப்ப இந்த கல்ச்சருக்கு தூக்கி பிடிக்கிறாங்க. இது ஒரு பாரம்பரியமான கலாச்சாரமா? இது இப்ப 20 வருஷமா வந்தது இல்லையா? இது வந்து ஒரு பரிணாம வளர்ச்சியை அடைஞ்சிருச்சா அப்படின்றது இப்போ ஒரு டவுட்டா இருக்கு. இப்போ வந்து எனக்கு இந்த அழகுக்கலை வந்து எப்படி பாதிக்கப்படுது அப்படின்றத நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுவா. என் சொந்த நிகழ்வை அவங்க சொல்லி இதுல உள்ள தாக்கத்தை எந்த இடத்தில் நாம் அனுபவிக்க வேண்டும், எதை அனுமதிக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்காக இதை சொல்றேன். இப்போ வந்து எங்க பாக்குறீங்க இல்லையா, நம்ம கொஞ்சம் ஃபுல் கொஞ்சம் பூசினாப்புலதான் இருப்போம். இப்போ நான் இந்த முதல்ல இந்த ஊருக்கு வந்தப்போ எல்லா பையனும் குச்சி குச்சியா முடி வச்சிருக்காங்க. சரி நமக்கு அது பழகி வச்சுங்க, நம்ம வீட்டுக்காரரும் பழகி போச்சு. அதனால இதை மாத்திர அவசியமும் இல்லை. அப்படியே மாத்த சொல்லியிருந்தாலும் முதல்ல நீங்க மாத்தணும், நாங்க மாத்திருக்கோம் அப்படின்னு. அப்புறம் என்ன ஆச்சு, புள்ளோட குழந்தையா 3-4 வயசுல பேச ஆரம்பிக்கும் போது என் கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு அம்மா முடியெல்லாம் வீட்டு இதெல்லாம் இருக்குது, முடி மட்டும் சுழையா இருக்குது, நீ கொஞ்சம் வெயிட்டா இருக்கிற அப்படின்னு சொல்லுறேன். நான் சொன்னேன் இல்லம்மா, அது அவங்க கொரியால பிறந்தவங்க, அவங்க அப்பா அம்மா கொரியா, தாத்தா பாட்டி கொரியா, நம்ம ஊர்ல நம்ம இப்படிதான் இருக்கோம், நம்ம தாத்தா பாட்டி இப்படிதான் இருக்கோம் அப்படின்னு புரிய வைக்க முடியல. ஒரு 2-3 வருஷம் போனதுக்கு அப்புறம் அவ புரிய வச்சுட்டேங்க. அம்மானா இப்படித்தான், நம்மனா இப்படித்தான், நான் இப்படித்தான், நீ எந்த அம்மாவை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நம்மளால ஏற்றுக்கொண்டு 2-3 வருஷம் ஆயிடுச்சு. அப்புறம் ஸ்கூலுக்கு போனாங்க, பெரிய ஸ்கூலுக்கு. அங்க பள்ளிக்கூடத்துக்கு போனா அங்கேயும் தான். அங்க என்ன ஆச்சுன்னா நீ மறுபடியும் அதே பிரச்சனை. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா குழந்தைகளுக்காக ஒரு பியர் பிரஷர் எதனால வருதுன்னா கல்ச்சுரல் டைவர்சிட்டி இல்லாததால. இங்க பெரிய கல்ச்சுரல் டைவர்சிட்டி இல்லாததால குழந்தைகளுக்கான பியர் பிரஷர். அப்ப நான் என்ன நினைக்கிறேன், சரி நம்மள மாத்திக்கிட்டா அந்த பிள்ளைக்கு ஒரு தொந்தரவு கிடையாது அப்படின்னு நினைக்கிறேன். அப்போ இங்க ஒரு கொரியன் பியூட்டி ஸ்டாண்டர்ட் வந்து குளோபல் பியூட்டி ஸ்டாண்டர்டா மாற்றப்படுகிறது. இப்ப இதெல்லாம் இந்த தாக்கம் நான் இப்படித்தான், இது என் முகம், இது என் மொழி அப்படின்னு நான் இருந்துட்டா நான் பகட்டாயிடும். நான் ஒல்லியா இருந்து என்னைய நானே மாத்திக்கிட்டு என் மூச்செல்லாம் முகமூடி போட்டுக்கிட்டு வேற ஒருத்தனா தெரிஞ்சாதான் நான் பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு பெண் அப்படின்னா, அப்போ இந்த கொரிய கலாச்சாரம் என்னை பகட்டாக காட்டுகிறதா, பரிணாம வளர்ச்சி அடைகிறதா, இல்லை என் சுயத்தை இழந்து என்னை சூழ்நிலை கைதியாக்குகிறதா? இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த மோகத்துல இருந்து வெளியே வந்துடலாம். இப்ப இந்த கொரிய அலை அப்படின்றத என்னன்னு புரிய வச்சு இதுக்குள்ள இருக்கிற சூழலை என்னன்னு புரிய வச்சு நான் முடிச்சுட்டேன். இந்த கொரியன் அலைன்றது இந்த கேப்பா
கேட்கலாமா, மியூசிக் இதெல்லாம் இருந்து போகுது. அவங்க என்ன பண்றோம் பண்ணிட்டு இதை நாம் எந்த அளவு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இப்ப இந்த அலையின்களையே சொல்றாங்க, ஹைட்ரோ அலை அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம அனுபவப்பட்ட ஒரு கலாச்சாரம், அந்த கலாச்சாரத்தை உருளை பிடித்து கடற்கரையில் ஒன்றாக ஊன்றி நின்று அதன் பின் வரும் அலையில் சிக்கிக் கொள்ளாமல் அதை அனுபவித்து, எதையும் நம்ம ரிஜெக்ட் பண்ண, அதை அனுபவித்து அது பாட்டு போச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லையா, அலை அப்படியே வந்து தூக்கி போட்டியா சுமந்துவை, அதுதான் எங்களுக்கு பிரச்சனை. அதனால் கொரியா கலாச்சாரம் எங்களுக்கு பகட்டாகவே தெரிகிறது. அதை நாங்கள் அனுபவித்து அறிந்ததால் எங்கள் அணியின் சார்பாக கொரிய கலாச்சாரத்தின் தாக்கம் பகட்டே பகட்டே என்று கூறி தந்திருக்கிறார். 2020 கொரோனா அலைன்னு ஒன்று வந்தது. அதை ரொம்ப கஷ்டப்பட்டு 4 வருஷம் போராடி அந்த அலையை ஒழிச்சுதான் நம்மளால பார்த்துருக்கோம். இந்த கேன்றது ஒரு அலைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும், 3 பேர் வந்து உட்காந்து முடிவு கட்டியிருக்காங்க. இதுதான் அவங்க எடுத்து வைக்கிறோம். அதை சொந்த அனுபவத்தையும் சொல்லியிருக்காங்க. அந்த முடி வச்சுக்கிறது, இந்த கர்லி ஹேரு, இதை பற்றிலாம் அவங்க சொந்த அனுபவத்தில் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்காங்க. மற்றவங்க நம்ம உதாரணமாக சொல்றதை விட தன்னைத்தானே உதாரணமாக சொல்லிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அதுக்கு எதுவும் ரெஃபரன்ஸ் தேவையில்லை. நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லிக்கலாம். யாரும் கேட்க போகிறதில்லை. அதுக்கு ஒன்றும் பெருசாக எவிடன்ஸ் தேவையில்லை. இப்போ ராமச்சந்திரன் சொன்னார், ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்து வச்சுக்கிட்டு பர்சன்டேஜ்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. 30 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வந்து இந்த கே சீரீஸ், இந்த கே ட்ராமா, இந்த இதோட பாதிப்பில் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்றதுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் ஒன்று சொன்னார். அது நம்ம வந்து பரிசோதனைக்கு உட்பட்டது. யாரும் பண்ணலாம், எதிரணி பண்ணியிருப்பாங்கன்னு நினைச்சேன். அவங்க ஒத்துக்கிறாங்க போனது. எல்லா கையிலும் இன்டர்நெட் இருக்கு, எடுத்து பார்த்து செக் பண்ணி சொல்லலாம். நீங்கள் சொல்கிற தப்பான்னு சொல்லலாம், இல்லை மாற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கலாம். எதுவுமே சொல்லலை. அப்போ அவங்க அதை அனுமதிக்கிறாங்கன்னு தான் நம்ம எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி சென்ற ஆண்டுன்னு நினைக்கிறேன் கலை இலக்கிய சந்திப்பு நம்ம கொரியா தமிழ் சங்கத்தில் நடந்தது. அதுக்கு வந்து ரிட்டையர்ட் ஐஏஎஸ் பாலச்சந்திரன் ஐயா வந்திருந்தாரு. அவர் பேசும்போது ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார். 1992 அவர் இன்ச்சியான் ஏர்போர்ட் வந்து இறங்கினார். அப்ப இறங்கும் போது இங்க இருக்கிற அந்த டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப மோசமான கண்டிஷன்ல இருக்குது, இன்னும் ரொம்ப டெவலப் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருந்தார். இது வந்து 1992. அப்ப இந்தியா எங்க இருக்குது, கொரியா எங்க இருந்தது, நம்ம ஒரு கம்பேரிசன் பார்த்தா தெரியும். இப்போ லாஸ்ட் இயர் அவர் வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணும்போது அவர் சொல்றாரு, இன்னும் டெல்லி அப்படியே தான் இருக்கு. 1992 எப்படி பார்த்தோமோ அப்படியே தான் இன்னும் டெல்லி இருக்கு. மாறவே இல்லை, வளரவே இல்லை, டெவலப்மெண்ட் எதுவுமே இல்லை, பரிணாமம் இல்லை. ஆனா கொரியா வந்து அதோட அப்படியே ஒரு 300% அதிகமாக வளர்ந்துருக்கு. 30 வருஷத்துல ஒரு 300% மேலே வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கரெக்டான உதாரணம் சொல்லி சொன்னாங்க. இந்த கொரியா அப்படின்றது வந்து ஒரு கலாச்சார ரீதியா பரிணாமம் தான் அடைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அடுத்தது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கலாச்சாரம் வளருது நம்ம சொல்றோம் இல்லைங்களா, இது வளர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப டவுட் இல்லை. ஆனா அதனால இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, இந்த தண்ணியில சொல்லும் போது பர்த் ரேட்டு குறையுது. ஏன்னா வந்து ரொம்ப லேட் மேரேஜ், எல்லாரும் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தினேஷ் ஒரு ஐடியாலாம் கொடுத்தாரு. இந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணா அவங்க வீட்டில் இருக்க நேரம் குறையும், வீட்டில் அவங்க கூட பேசி ஒரு 2 நாள் வீட்டில் இருப்பாங்க அப்படிலாம் சொல்லி ஏற்கனவே அப்படிதான் இருக்காங்க. நான் ஒர்க் பண்ண என்னோட யூனிவர்சிட்டிலலாம் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸில் எந்த கொரியர் ரிசர்ச்சருமே நாடுக்கு வரதில்லை. எந்த கொரியர் ப்ரொஃபஸர் மோஸ்ட்லி வரமாட்டாங்க, மோஸ்ட்லி அவங்க வீட்டில் இருக்காங்க. இவர் சொல்ற மாதிரி இருக்கிறதுலாம் நம்ம ஏற்றுக்க முடியாது. அவர் வந்து அவரோட ஐடியாவாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவர் ஏதோ கொரியாவோட இதை வந்து பரிணாமத்தை இது பண்ணுறதுக்காக ஒரு பக்கத்துல ஒரு அணி வந்துருச்சு, நமக்கு ஒரு ஆப்போசிட் அணி வந்துட்டாங்க, நம்ம இருக்கிற நாட்டுக்கு வந்து எல்லாம் பெருமை எடுக்கணும்னு ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தது பர்த்டே இப்போ சமீபத்தில் லாஸ்ட் 1 இயர்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு சொல்றாங்க. அதுக்கு ரீசெண்டாக கூட நம்ம பார்த்துருக்கோம். 3 வருஷம் வரைக்குமே அந்த பர்த்டே வந்து குறைஞ்சிட்டே இருக்குது. லாஸ்ட் இயர் மட்டும் வந்து ஒரு 1.5% வந்து ஏறி இருக்குது. சரிங்களா, இதை தாண்டி கொரியா வந்து எல்லா விதத்திலையும் இப்போ வந்து போயிட்டு இருக்கு. இன்னொன்று இந்த கொரியா ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்றதுக்கு தெரியும். அங்கே முதல்ல வந்து நம்ம ஊர்ல கூட அந்த ஒரு கல்ச்சர்லாம் இருந்து மாறி சாப்பிட்ற விஷயத்துல எடுத்துக்கலாம். இன்னமும் இதில் வந்து ஒரு கட்டாய உணவு வந்து கீழே இருக்கும். கட்டாய உணவு வந்து முதல்ல எடுத்து சூப் குடிப்பாங்க.
அதை வந்து இப்போ இருக்கிற நம்ம ப்ரொஃபஸர் லெவலில் இருக்கிறவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இருக்கிற அந்த பிஎஸ் டெடிக்கேட்டட் அதை ஃபாலோ பண்ண கிடையாது. ஸோ அவங்க என்னமா பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்காவில் இருக்கிற கோல்டு காஃபி இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக குடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அந்த பழசெல்லாம் டோட்டலாக மறந்துட்டாங்கன்னு நான் சொல்கிறேன். ஸோ பரிணாமம் எந்த அளவுக்கு வந்து டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கோம், அதே அளவுக்கு இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷன் வந்து அந்த பரிணாமத்தை வந்து ரொம்ப சீரழிச்சுட்டு இருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது பரிணாமம் மாதிரி தான் தெரியுது. அது உள்ளுக்குள்ள வந்து முடிஞ்ச வரைக்கும் அது பகட்டாக தான் தெரியுது. அது ரொம்ப உள்ள வந்து இறங்கி ஆராய்ச்சி பண்ணவங்களுக்கு தான் தெரியும். அதனால அது பரிணாமம் அப்படின்றது நம்ம உறுதியாக சொல்ல முடியும், உறுதியாக சொல்லலாம். இவங்க சொன்ன மாதிரி நல்லது இருக்குது, கெட்டது இருக்குது. நம்ம ஒரு எந்த தலைவர்கள் எடுத்துக்கிட்டா கூட ஒரு தலைவரை பற்றி நம்ம சொல்லணும் போது அவரோட நெகட்டிவ் ஒரு ஷேட் இருக்கும், அதற்குன்னு ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கிற மாதிரி ஒரு நாட்டோட வளர்ச்சி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் நம்ம வந்து திருப்திப்படுத்த முடியாது. அது இந்தியாவாக இருக்கலாம், கொரியாவாக இருக்கலாம், இல்லை அங்கே இருக்கிற கல்ச்சராக இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். அது வந்து முழுசா வந்து பாசிட்டிவாகவே இருக்கணும் அப்படின்னு சொல்ல முடியாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம நெகட்டிவ் ஷேட் வராமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இருக்கிற இந்த கொரியா கலாச்சாரத்தோட தாக்கம் அப்படின்றது முழுசா சொல்லணும் அப்படின்னா அது பரிணாமத்தை நோக்கி மிக வேகமாக முன்னேறி இருக்குது, மிக வேகமாக முன்னேறி இருக்குது. கடந்த 10 வருஷத்துல ரொம்ப அதிகமாக முன்னேறி இருக்குது. ஏறக்குறைய தன்னிறைவு அடைகிற நாடுங்கிற நிலவில் இந்த கொரியாவோட கலாச்சாரம் போயிட்டு இருக்கு, தாக்கம் போயிட்டு டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்தையும் காரணம் இதோட கலாச்சாரம் தான். ஆனால் இப்போ இருக்கிற இந்த ஒரு 10 வருஷத்துல இருக்கிற இந்த மாற்றங்கள் எல்லாரையும் நம்ம அந்த ஒரு பிஎஸ் ஸ்டூடெண்ட், எம்எஸ் ஸ்டூடெண்ட் அவங்க சுத்தலாம் நம்ம பார்க்கும்போது எல்லாரும் சேர்ந்து ரெண்டு சொல்றாங்க. திருப்பி வர இன்னொருத்தர் வந்து ஆளை மாத்திக்கிறாங்க சொல்லிவா இருந்தாரு. அது ரொம்ப அவரோட ஃபீலா தான் நான் எடுத்துக்கிறேன். தலைவர் எடுத்துக்கிறது அது அவரோட ஃபீல் தான். அது எந்த அளவுக்கு தண்ணீரை நோக்கி கொரியா இருக்கிறதோ அந்த அளவுக்கு வந்து அதோட நெகட்டிவும் அந்த பக்கத்துல இருக்குது. ஸோ இது வந்து கொரியாவோட அபாய மொழியாக நம்ம பார்க்குறேன். இது எந்த அளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த நெகட்டிவ் சேடை வந்து குறைச்சாங்க அப்படின்னா இந்த நாட்டோட கலாச்சாரம் இன்னும் மேலும் வளரும். இந்த பர்சன்டேஜ் இந்த பகத்தின் இடத்துல அந்த பர்சன்டேஜ் வந்து விட்டுட்டாங்க அப்படின்னா அந்த பர்சன்டேஜ் அதிகமாக ஆட்கொண்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த பரிணாமம் அப்படின்றது காணாமல் போயிடும். ஸோ இப்போ வரைக்கும் இருக்கிற இந்த கலாச்சாரம் அப்படின்றது ஒரு பரிணாமம் அப்படின்றது தான் என்னோட ஃபீட்பேக் இருக்குது. இதை தாண்டி நெக்ஸ்ட் டைம் ஒரு தனி தீர்ப்பு சொல்லிக்க முடியல. ஒரு ஓட்டெடுப்பு நடத்தலாம்னு இருக்கிறேன். அதுக்கு என்னோட இந்த நிகழ்ச்சியோட ஒருங்கிணைப்பாளர் மேடைக்கு ஒரு மாதிரி கூட நடிக்கிறேன். சொல்லல தீர்ப்பு சொல்லல, அவர் தூங்கிட்டு இருக்காரு நினைக்கிறேன். தீர்ப்பு சொல்லப்பா இருக்கப்பா யாருக்கிட்ட இப்ப திரு செலஸ்டின் வந்து 2 விதத்துலையும் கேட்பாரு. பரிணாமம் அப்படின்னு ஏன்னா நீங்க எல்லாருமே ஆடியன்ஸா இருந்து எல்லாத்தையுமே கேட்டீங்க. அதனால நீங்க வந்து ஓட்டிங் மாதிரி பண்ண போறேன், கை தூக்குனா போதும். ஆனா இன்னொன்னு 2 பக்கமும் கை தூக்கக்கூடாது. ஒரு பக்கம் கை தூக்குறாங்க, இன்னும் நான் இப்படி தூக்குறேன், இப்படி தூக்குறேன். இதெல்லாம் நாங்கள் ஸ்கூல்ல பார்த்தாச்சு. 2 கையும் தூக்க. அதனால இந்த இடத்துல அதை வேணாம் பண்ண வேண்டாம், கொஞ்சம் நாணயமா பண்ணீங்க. ஸோ இப்போதைக்கு ஓட்டெடுப்பு தொடங்குது. பரிணாமம் அப்படின்றது தான் என்னோட தீர்ப்பா இருக்கு அப்படின்னு நீங்க யாராவது நினைச்சீங்கன்னா நீங்க கை தூக்கணும். அதாவது என்னோட வேகமா நீங்க தூக்கக்கூடாது. நீங்க கிடையாது. பரிணாம என்ற அணியில 35 பேர் ஆதரவு. இப்ப பகட்டு என்ற அணிக்கு ஆதரவா எத்தனை பேர் கை தூக்குறீங்க? இது நியாயமா பண்ணுங்க, நாணயமா பண்ணுங்க. இங்கேயும் பகட்டு பண்ணாதீங்க. பகட்டு இங்கேயும் பகட்டு பண்ணக்கூடாது, நியாயமா பண்ணுங்க. பத்மநாபம் 2 கை தூக்கிங்க. நீங்க 2 கை தூக்கி நாங்க எண்ணிடுவோம். 34. செலக்ஷன் வரதுக்கு நன்றி. இப்போ 34 இந்த பக்கம், 35 இந்த பக்கம் மாத்தி சொல்றாங்க. மாத்தி சொல்றீங்க கொஞ்சம் இந்த பக்கம், 34 இந்த பக்கம். இப்போ நடுவர் ஒரு ஓட்டு ஒன்று பெட்டி இருக்கு. நடுவர் ஓட்டு
நடுவர் சிறப்பா கவனிச்சீங்கன்னா அந்த ஓட்டு அவங்க பக்கம் போகும். சரி, என்னோட ஓட்டு வந்து பக்கத்துக்கே நான் கொடுத்துட்றேன். ஆனா இது தீர்ப்பு இல்லை. இங்கேயும் 35, அங்கே 35. நடுவரோட ஓட்டு பார்வையாளர்கள் சேர்த்து அந்த கணக்கு தான் ஓட்டு. அதனால 2 பக்கமும் சமமாக தான் இருந்துப்போம். இது எந்த வகையிலும் பகத்தோட பர்சன்டேஜ் ஏறாம பார்த்துக்கிறது கொரியா கலாச்சாரத்துக்கு நல்லது. நம்ம இன்னும் ஒரு 10 வருஷம் இங்க இருக்கோம்னு வச்சுக்கலாம், அது நமக்கும் நல்லது. இந்த கலாச்சாரம் ரொம்ப சீரழிக்கும் போது நம்மளோட பசங்க இங்கே தான் இருக்கிறாங்க, அது அவங்களுக்கு பாதிப்பு வருன்றதுனால இது இந்த லெவல்ல இப்படியே இருந்துச்சுன்னா போது எந்த வகையிலுமோ ஒருவேளை பரிணாமம் கூட இன்னும் கொஞ்சம் போகலாம். இந்த பகத்துங்கிறது அதே லெவலில் அப்படியே மெயின்டைன் ஆனா கூட நல்லது. ஏன்னா அந்த மாதிரி கூட வேணும். ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தருதல் 10 பேர் இருந்தால் செய்வோம் கிளாஸ். நம்ம எதுவுமே பண்ண முடியும். எந்த பேட்ச் வந்து 10 பேர் இருந்தால் செய்வோம். அதை ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்காக நம்ம கிளாஸ் எடுக்காமல் இருக்க முடியாது, நம்ம வேலையை வந்து போக முடியாது, காலேஜ் நடத்தாமல் இருக்க முடியாது. நடத்தி ஆகணும், யூனிவர்சிட்டி நடத்தி ஆகணும், இன்ஸ்டியூட் நடத்தி ஆகணும். அதனால அந்த இதெல்லாம் விட்டுருக்கு. அதனால இந்த பகட்டுன்றதை வந்து கொஞ்சம் அந்த அளவை குறைச்சிட்டா, இல்லை அந்த அளவை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி இந்த பொன்னான வாய்ப்பை கொடுத்த கொரிய தமிழ் சங்க நிர்வாகிகள் அனைவருக்கும், இதை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து கொடுத்த முனைவர் செலஸ்டின் அவர்களுக்கும், தலைமையேற்று நடத்தி தந்த பரிணாம அணி தலைவர் தினேஷ் மற்றும் மற்ற அந்த அணியினுடைய பேச்சாளர்களுக்கும், பகட்டு என்ற அணியின் தலைவராக பொறுப்பேற்று சிறந்த முறையில் பதிலளித்து சிறந்த ஒரு உரையை கொடுத்த முனைவர் கற்பகம் அவர்களுக்கும் மற்றும் அந்த அணியை சார்பாக பேசிய அனைவருக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் பொறுமையாக மிகவும் பொறுமையாக இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே, சோ பட்டிமன்றம் எல்லாரும் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? அப்பெல்லாம் விசில் பறந்துட்டே இருந்தது, இப்ப சத்தத்தையே காணோம். எல்லாம் சீக்கிரமா இருக்காங்க. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமா? ஆக்சுவலா இவ்வளவு பெரிய எஃபர்ட் எடுத்து ஃபர்ஸ்ட் டைம் கொரியால வந்து இவ்வளவு என்டர்டெய்னிங்கா நம்மளுக்குள்ள இவ்வளவு திறமையான பேச்சாளர்கள் இருக்காங்க அப்படிங்கறத வந்து காட்டினாங்க. சோ பட்டிமன்றம் படி ஒரு நிமிஷம் எங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? பட்டிமன்றம் ஹலோ, தயவு செஞ்சு எல்லாரும்